Okay, guys, I am Fusri sir, founder of WNA and CEO. So today our first class, but our class வந்து today எப்படி போக போகுதுன்னா WT தொடர்பான முழுமையான கற்கை நெறிகள் எவ்வாறு அமைய இருக்கின்றது, அதே மாதிரி உங்களோட கரியர் எப்படி நாங்க மூவ் பண்ண போறோம் என்கிற தொடர்பான ஒரு பிரீஃபான ஒரு ப்ரோக்ராமாக தான் இன்றைக்கு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸ் ஆகவும் இருக்கும், அதே மாதிரி இது உங்களுக்கான ஃபியூச்சராகவும் இருக்க போகுது. ரைட் கைஸ், ஓகே ரைட். டுடே நாங்க பார்க்க போற ஒரு விடயம், அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பட் WT என்றால் என்னங்கிற ஒரு தெளிவில்லாத மாணவர்களும் இருப்பீங்க, தெரிஞ்ச மாணவர்களும் இருக்கக்கூடும். ரைட். ஸோ ஒருத்தருக்குமே தெரியாது என்ற அடிப்படையில் இருந்து நாங்கள் விஷயங்களை ஆரம்பிப்போம். முதல்ல இலங்கையில இருக்கின்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல, அதாவது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சைட்டை பொறுத்த மட்டும் WTங்கிறது ஒரு பிரபல்யமான, தற்போது பிரபல்யம் அடைந்து உச்சத்தை தொடும் அளவுக்கு மாணவர்கள் மத்தியிலையும் நிறைய பேரண்ட்ஸ்கள் மத்தியிலையும் பேசப்படுற ஒரு விடயமாக தான் WT இருக்குது. ஸோ இந்த WTயை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மாணவர்களும் எதிர்காலத்தை மிக குறுகிய காலத்துக்குள்ள அமைக்கிறதுக்கு கடுமொழி ஏதுவான ஒரு கற்கை நெறி WTங்கிறது. அந்த அடிப்படையை நாங்க பார்த்தோம் கைஸ். சமகாலங்கள்ல நம்மட கேம்பஸ்ல, WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல இதுவரைக்கும் 200க்கு மேற்பட்ட மாணவர்கள், சரியா, வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்டாக மாறி இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்டாக மாறிக்கிறதோட அவங்களோட ஃபியூச்சரையும் அவங்க சரியான முறையில டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கான வழிகாட்டல் ஜாப் ஃபேர், கரியர் ஃபேர், ஸோ அவங்களோட ஃபியூச்சருக்கு என்னென்ன நாங்கள் தேவை, அவங்க எப்படி ஒரு கேட்வேல போகணும்ங்கிறது எல்லாம் என்னோட கேம்பஸ் ஊடாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்றோம்ங்கிறது இங்க இருக்கிற ஸ்பெஷல். ரைட். வெறுமனே மாணவர்களை ஜஸ்ட் படிப்பிக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவையான அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே நாங்கள் எப்படி கொண்டு போறதுங்கிறத நாங்கள் இங்க பார்க்க போறோம். சரி, முதல் கட்டமாக நாங்கள் WT சம்பந்தமான விடயங்களை பேசுவோம். இன்றைக்கு இலங்கையில பிரபல்யம் அடைந்து வருகின்ற சுமாராக 2010 காலப்பகுதிக்கு பின்னராக பிரபல்யம் அடைந்து வருகின்ற ஒரு கற்கை நெறியாக, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஆக இது காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இதுல இருக்கிற ஸ்பெஷல், மாணவர்கள் மிக குறுகிய வயதுல, சின்ன வயசுல அசோசியேட் அக்கௌண்டன்டாக மாற முடியும் என்றால் WT ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஊடாக மாத்திரம்தான் முடியும். அதாவது ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எங்கட நிறுவனத்துல ஒரு விடயம் நடந்தது. அதாவது A-level முடிப்பதற்கு முன்னாடி ஒரு மாணவன் WT முடித்து CBA லெவல், அதாவது சார்ட்டர்ட் லெவல்ல, சார்ட்டர்ட் CBA செகண்ட் லெவல்ல, லெவல் 2ல 2 பாடங்களை எழுதி, இங்கிலீஷ் அண்ட் IT எழுதி பாஸ், அதோட செகண்ட் லெவல் CBA லெவலை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணின ஒரு ஸ்டூடெண்டா மாறி இருந்தார். அதற்கு பிற்பாடுதான் அவர் A-level எக்ஸாமும் சிட் பண்ணியிருந்தார். மிக துல்லியமான முறையில எல்லா விடயங்களையும் அவர் செய்தார். சரி, அப்ப அவர கெரியர் வந்து இன்றைக்கு அவர கெரியர் கடும் ஒரு டெவலப்மெண்டான ஒரு கெரியராக மாறி இருக்கு. இன்றைக்கு களம்புல அவர் ஒரு ஆடிட்டராக இருக்கார். ஜஸ்ட் அவரோட வயசு 19. இப்பதான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அவர் A-level எக்ஸாம் எழுதியிருக்கிறார், வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ். பட் அவர் இப்ப தற்போது அவர் பொசிஷன் ஆடிட்டர், களம்ல இருக்கிறார் ஆடிட்டர். சோ பாருங்க எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சின்ன வயசுல 19 வயசுல, அதாவது A-level எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் A-level எழுதுற இந்த வயசுல எப்படி அவர் டெவலப் ஆகி இருக்கிறாருன்றதுக்கு சஃபாக்கத்துங்கிற ஸ்டூடெண்ட், எங்க ஸ்டூடெண்ட் வந்து ஒரு முன்னுதாரணம். அவர் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சாபித், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நல்ல பிரபல்யமான ஆடிட் ஃபர்ம்லயும் இருக்கிறாங்க, ஆடிட்டரா இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதனால சாத்தியப்பட்டது? WTங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கூட. இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தோம்னு சொன்னோம், சமகாலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிரட்டி பார்த்தோம்னு சொன்னா, வெறுமே நாங்க வந்து O-level எழுதிட்டு A-level எழுதிட்டு அப்புறம் நாங்க யூனிவர்சிட்டி போறதுதான் எங்களோட முறையாக காணப்படும். ஆனா இப்ப யூனிவர்சிட்டிக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போறாங்கன்னா, ஹையர் ப்ரொஃபஷனல் ஸ்டடி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டூடெண்டாக போறாங்க. ஈவன் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி போறாங்கன்னா, ஒரு சார்ட்டர்ல இன்டர்மீடியட் லெவல் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் WTங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடி. ரைட். அந்த ஸ்டடி வந்து இந்த அளவுக்கு மாணவர்கள் டெவலப் பண்ணி வச்சு, அதுல இருந்து அவர கெரியரை இலகுவாக நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுவேன், ஷோர்ட்டா காட்டுவேன். எங்களுக்கு பிக் ப்ரோக்ராம் இருக்குது, அதுல உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க இன்னைக்கு அறிமுக கிளாஸ்ல நான் உங்களுக்கு சில விஷயங்களை தொட்டு காட்டுறதுக்கு இருக்கிறேன். ரைட், ஓகே. சோ WT லெவல் 1 என்கிறது இருக்குது. பொதுவாக WT லெவல் 1 பொறுத்த மட்டும் இதுல
4 சப்ஜெக்ட் இங்க தொகுக்கப்படும். ரைட்? இதுல FACங்கிற ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் சைட் இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் என்வாயன்மெண்ட் என்று சொல்ற BEN சப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி ECN எக்கனாமிக், அதே மாதிரி BMS பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரைட்? இப்படி 4 சப்ஜெக்ட்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுகளும் பொதுவாக 100 மார்க்ஸ் பகுதிகளை கொண்டது. 100 மார்க்ஸ், ரைட்? 100 மார்க்ஸ் பகுதிகளை கொண்டது. 100 மார்க்ஸ். அதே மாதிரி BNம் 100 மார்க்ஸ். ஸோ எல்லாமே 100 மார்க்ஸுக்கு தொகுக்கப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இதுலயும் 100 மார்க்ஸ். ரைட்? ஸோ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, MCக்கு 40 மார்க்ஸ், MCக்கு 40 மார்க்ஸ். அதே மாதிரி பார்ட் 2 essay format questions 60 மார்க்ஸ் பகுதிகளாக இருக்கும். இது லெவல் 1 பொறுத்தமட்டில் சப்ஜெக்டில் பிரிக்கப்பட்ட விதம். சரியா? இது உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு கிளாஸ் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு விடயங்களையும் தருவாங்க. ஓகே. சோ இங்க லெவல் 1 பொறுத்தமட்டில் நம்ம 6 மந்த், ஜஸ்ட் 6 மந்த்ல நாங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னால் எங்கட இந்த கெரியரை நாம கடந்து போக முடியும். ரைட்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு O level படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? O level நான் பேசுறதுல கிளியரா விளங்குதா? My voice audible? Oh sir. Yes. Visible இருக்கா? போர்ட் விசிபிளா இருக்கா? கிளியரா? Yes, yes. Oh sir. So லெவல் 1 பொறுத்தமட்டில் 6 months, right? இதே மாதிரி லெவல் 2 நாங்க எடுத்துக்கொண்டோம். லெவல் 2 எடுத்துக்கொண்டோம் சொன்னா இந்த லெவல் 2 அதுவும் எங்களுக்கு 6 மந்த் பகுதியாக இருக்கும். லெவல் 2 எங்களுக்கு 6 மந்த் பகுதியாக இருக்கும். சோ அந்த 6 மந்த்துக்குள்ள நாங்க என்ன செய்ய முடியும்? லெவல் 2 எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப அங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற சப்ஜெக்ட்ல நாங்க பார்க்கலாம். லெவல் 2 நான் சுருக்கமா எல்லாத்தையும் சொல்றேன். ரைட்? ஓகே. சோ லெவல் 2 பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு AFCங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் காஸ்டிங். அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிறது ISD. ரைட்? அதே மாதிரி பிசினஸ் லா. சரி? அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிறது பிசினஸ் மேனேஜ்மெண்ட், BMB சொல்லுவோம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ரைட்? சோ 4 சப்ஜெக்ட். இங்கேயும் 100 மார்க்ஸ்க்கு பேப்பர் தொகுக்கப்படும். ஆனா இங்க டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா இந்த பேப்பர்ல எங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 எப்படி அமைக்கப்படும்? 100 மார்க்ஸ் சொன்னா 25 மார்க்ஸ் 75 மார்க்ஸ். சோ 25 மார்க்ஸ் எங்களுக்கு MCQ பார்ட்டா இருக்கும். அதே மாதிரி 75 மார்க்ஸ் என்பது பார்ட் 2 ஆக இருக்கும். MCQ பார்ட் அண்ட் பார்ட் 2. ரைட்? சோ இப்படியாக லெவல் 2ல இருக்கிற 4 சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் இனிஷியல் உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல சிலபஸ் எல்லாம் தந்துதான் சிலபஸ் போயிட்டு இருக்கும். இப்ப நான் இதுல என்ன பிக்சர் இருக்கு, நான் மேலோட்டமா உங்களுக்கு நிறைய விஷயங்களோட இதுல காட்டுறேன். ஓகே. சோ இப்படியாக லெவல் 2 அண்ட் லெவல் 3 நாங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா இதான் உண்மையாவே அச்சீவ்மெண்ட்டுக்கான டைம். அதாவது லெவல் 3ங்கிறது 6 மந்த். ஆனா லெவல் 3 பொறுத்த மட்டும் ஒரு டார்கெட் பண்ற ஒரு சைட்டாக இருக்கு. அதாவது இலங்கையில இது வரைக்கும் நிறைய கிளாஸஸ் நிறைய இடங்கள்ல ஆனா எல்லாராலையும் சாதிக்க அல்லது எல்லாராலையும் இலகுவாக செய்து முடிக்க முடியாத பகுதி என்று சொன்னா லெவல் 3 ஆகும். எல்லாரும் லெவல் 1 லெவல் 2 செய்வாங்க. ஏன்னா A level படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாவே அவங்களுக்கு சில சிலபஸ்ல இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து. ஆனா லெவல் 3ங்கிற அந்த பார்ட் ஒரு காம்படிஷன் பார்ட்டாக தான் இருக்கு, இது வரைக்கும் இருந்துட்டு. ரைட்? அந்த லெவல் 3ங்கிறது தான் எங்களுக்கு சேலஞ்ச். நாங்க போடுற சேலஞ்ச் எங்கன்னு ஒரு நிறுவனத்தோடு அல்லது பிரிதொரு இடங்களோட நாங்க போடுற சேலஞ்ச் தேர்ட் லெவல். இந்த லெவல் 3 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் ரேட்டுக்கு குயிக்கா கொண்டு போக வேண்டும். 6 மந்த்ல முடிச்சிருக்கோம். அந்த 6 மந்த் தாண்டி அவர் அடுத்த செமி எழுதணுங்கிற அந்த வே நாங்க வைக்கல. ஏனென்றா எங்கட கெரியர் பாத்துல நாங்க கொடுக்குற அந்த கெரியர் பாத்துல ஒரு மாணவன் பிரேக் ஆகக்கூடாது. மோஸ்ட் பிரேக்கை தவிர்த்து
சரிதானே? அதனால எங்களோட சிலபஸ் எல்லாம் வந்து நாங்க எப்படி டிசைன் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களோட சிலபஸை டிசைன் பண்ணிக்கிறோம். தேர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே நாங்க என்ன செய்யறோம், நாங்க வந்து எங்களோட சிலபஸை வந்து நாங்க டிசைன் பண்ணிக்கிறோம். ஓகே சரி. ஆவே கைஸ், இந்த ஒட்டுமொத்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்கிற இந்த 3 பகுதிகளும் பொதுவாக 1.5 வருடங்களில் முடிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. 1.5 வருடங்கள்ல நாங்க இந்த அச்சீவ்மெண்ட், அதாவது இதுல பேர் என்ன, WT முடிச்சா வரக்கூடிய பேர் என்ன சொன்னா, ஒரு மாணவன் WT முடிச்சாருன்னு சொன்னா அவர் அசோசியேட் அக்கௌண்டன்ட், ரைட்? அசோசியேட் அக்கௌண்டன்டாக அக்கவுண்டிங் டெக்னீஷியன் அவர், ரைட்? அப்ப அப்படி அக்கவுண்டிங் டெக்னீஷியனாக மாறக்கூடிய வயது அவருடைய அதாவது ஆஃப்டர் O லெவல் அதுல இருந்து அவர் ஒரு 1.5 இயர்ல வந்து ஒரு அசோசியேட் அக்கவுண்டாக மாற முடியும். சோ அவருக்கு எடுத்துக்கொள்ற காலம் 18 மாதம், 18 மந்த். ஜஸ்ட் 18 மந்த்ல ஒரு மாணவன் ஒரு அக்கவுண்டன்டாக முடியுமா என்கிற கேள்வி அது. நாங்க இது 2012 கால பகுதியில நாங்க இது ஆரம்பிக்கும் நிறைய கேள்விகள் எதிரணியிலிருந்து வந்துச்சு. அதாவது இந்த WTங்கிறது தேவைதானா என்ற அளவுக்கு எல்லாம் கேள்வி வந்துச்சு. இன்றைக்கு எல்லாருமே செய்யுங்க என்று சொல்ற அளவுக்கு இந்த WT நாங்க அந்நேரமே போக்கஸ் பண்ணினோம். மாணவர்கள எதிர்காலத்துக்கு இதுதான் சிறந்தது, மிக குறுகிய காலத்தில் என்ன செய்ய முடியும், ஒரு அக்கவுண்டன்ட் ஆக முடியும் என்ற அவர் லைஃபை அச்சீவ்மெண்ட கரியர் பார்த்து ஈஸியா கொண்டு போக முடியும். சோ இப்படியாக உங்களோட தேர்ட் லெவல் வரைக்கும், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் மேக்சிமம் 18 மந்த், ரைட்? சம்டைம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகிறதால கொஞ்சம் தாண்டல. ஆனா நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சரியான முறையில கைட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தர பர்சனலா ஒரு ஸ்டூடெண்டையும் கைட் பண்ணும்போது எவ்வளத்துல சரி பிரேக் வரும்போது நாங்க அவரை அந்த லெவல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுவோம். அவரை சப்ஜெக்ட் வைஸா இருக்கிற பிரச்சனை, பர்சனலி சில எங்களால கேட்கக்கூடிய சில விஷயம், அப்படி மாணவர்களை நாங்க கைட் பண்ணி எப்படி சரி அவர் 18 மந்த்ல அவர் முடிச்சு கொள்ள முடியும். இதுக்கு நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம், இதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி நாங்க எங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்றோம். 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். என்னன்னு சொன்னா, முதலாவது ஒரு ப்ராப்பரான வே, ரைட்? ஒரு மாணவன் 6 மந்த், ஃபர்ஸ்ட் 6 மந்த் லெவல் 1 முடிச்சு கொண்டால் செகண்ட் 6 மந்த்ல வந்து லெவல் 2 அவர் முடிச்சு கொள்வார், தேர்ட் 6 மந்த்ல வந்து லெவல் 3 முடிச்சு. இது ஒரு ப்ராப்பரான பேசிக் ஐடியா. ஆனா நாங்க என்ன சம்திங் டிஃபரெண்ட் இதுல செய்யற விஷயம் என்னன்னா, ஒரு A லெவல் காமர்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு, A லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸாக அவர் இருந்தால் அவருக்கு நாங்க என்ன செய்யலாம், சிம்பிளா முதலாவது அந்த லெவல்ல இருக்கிற 3 சப்ஜெக்டையும் அவருக்கு எக்ஸெப்ஷன் எடுத்து கொடுத்தோம்னா நாங்க முதலாவது லெவல்ல ஒரு பாடம் 1 சப்ஜெக்ட் மட்டும் தான் அவர் சிட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். அப்ப அவர் டிரெக்டா லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயும் என்ன செய்ய முடியும், ஒரு A லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீம் சிட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் அப்ப 2 லெவலையும் வித்தின் 6 மந்த்ல முடிச்சு கொள்ள முடியும், ரைட்? அப்ப வித்தின் 6 மந்த்னு சொல்லும் போது அடுத்த 6 மந்த் ஜஸ்ட் 1 இயர், வித்தின் 1 இயர், சோ 12 மந்த். சோ அப்ப எங்கட இலக்கு என்னன்னு சொன்னா 18 மாதம் வரைக்கும் மாணவர்களை வெயிட் பண்றது. எங்கட இலக்கு என்னன்னு சொன்னா 12 மந்த்ல ஒரு அக்கௌண்ட் உருவாக்கு, அதாவது 1 இயர்ல ஒரு அக்கௌண்ட் உருவாக்கு. இதான் எங்கட டார்கெட். நாங்க இதுவரைக்கும் செஞ்சு வர டார்கெட் வளமையான டார்கெட் இல்லை. அதாவது 18 மாதங்களில் மாணவர்களை அக்கௌண்ட் ஆக்குவோம் என்ற அந்த துணியை விட்டுட்டு நாங்க சொல்ற விஷயம் தான் 1 இயர்ல அக்கௌண்ட் ஆக வேணும், கம்பல்சரியாக அவர் ஆக வேண்டும் கான்செப்ட்ல நாங்க உருவாக்குறோம். சில சந்தர்ப்பத்துல சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பாசிபிள் இல்லாம இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தேம் அதுல சக்சஸ் பண்ணிட்டே போறாங்க. இன்னைக்கு களம்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எங்க கேம்பஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லா ஆடிஃபார்ம்ல போய் பார்த்தாலும் WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ் உடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்களா இருப்பாங்க. எல்லா ப்ரொஃபஷனல் சைட்லயும் வந்து இருக்கிறாங்க. ஈவன் வந்து பிக்மில போயிட்டாங்க பார்த்தாங்க, பிக்மில எங்க ஸ்டூடெண்ட் வந்து அக்கௌண்ட் ஆகிக்கிறாங்க, ரைட்? அதே மாதிரி KPMGல நீங்க, அதாவது ஆடிட் ஃபார்ம்ல டாப் லெவல்ல இருக்கிற ஆடிட் ஃபார்ம் KPMG இலங்கையில இருக்கிறது, சரியா பிக் 4 சொல்லுவோம். அந்த KPMGல கூட ஜான்சன்ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சரியா? அப்படி ஒவ்வொரு இடங்களையும் முக்கியமான பிளேசஸ்லயும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நாங்க அவங்களை ப்ரொவைட் பண்ணி அனுப்பி நிறைய இடங்களுக்கு. ஸோ குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸா உருவாக்கி அனுப்பும்போது நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்றதுக்கான ஜாப் ஃபேர், கரியர் ஃபேர் தான் எங்களுக்கு ஆகும். அதால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வேக்கண்ட்களுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இன்றைக்கு கூட 4 வேகன்சி களம்ல இருக்க கொமர்ஷியல்
கொமர்ஷியல் பேங்குக்கு அக்கௌண்டன்ட் 4 வேகன்சி எங்களுக்கு டுடே வந்து நியூஸ். சோ அப்ப நாங்க என்ன செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பாஸ் ஃபைனலிஸ்டா இருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணும் அந்த மெசேஜ். அதை ஸ்ப்ரெட் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போறாங்க, குயிக்கா அதை அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு குயிக்கா போறதுக்கு ஏற்பாடு செய்யும். ஏன்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்றதால, நாங்க ரெக்கமெண்ட் லெட்டர் அவங்களுக்கு கொடுக்கறதாலையும் கேம்பஸால ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்கும் வேலைக்கு போகும்போது. அப்ப அந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு சொல்லிட்டா வேலை, அதாவது ஒரு ஜாப்புக்கு போறதுன்னா எப்படி போகணுங்கிற எல்லா சகல விடயங்களையும், இன்டர்வியூல இருந்து சகல விடயங்களையும், ஒரு சிவி எப்படி கிரியேட் பண்றது, பேசிக்ல இருந்து பாட்டம் டு டாப் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதைத்தான் என்ன செய்யறாங்க கொடுத்துட்டு. சோ இப்படியாக அவங்களை கைட் பண்றது மாணவர்கள் குறுகிய காலத்தில் என்ன செய்யறாங்க, தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சு கொள்றாங்க. ரைட்? இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு வருஷத்துல அக்கௌண்டன்ட் ஆக முடியுமா என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு வருடத்துல அக்கௌண்டன்ட் ஆக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள். அதாவது நீங்க இப்ப இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் மனசுல ஒரு கேள்வி, அப்ப காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தானா இந்த வாய்ப்பு, ஆகவே அதர் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பே இல்லையா என்றாங்க நீங்க யோசிக்கலாம். அப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன செய்யறோம், லெவல் 1 அண்ட் லெவல் 2 சேர்த்து செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். அவரும் அப்ப எப்படி போக போறாங்க, 1 அதாவது 6 மந்த்ல அந்த ஸ்டூடெண்டும் லெவல் 1 லெவல் 2 செய்யும் போது அந்த ஸ்டூடெண்டும் வித்தின் 1 இயர்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அசோசியேட் அக்கௌண்டன்டாக மாறக்கூடிய தகமையை பெற்று. அப்ப இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப எந்த ஸ்ட்ரீம் என்றாலும் பரவாயில்லை, நாங்க அதை என்ன செய்ய முடியும், ஒரு வித்தின் 1 இயர்ல உருவாக்க முடியும். அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் என்னன்னு சொன்னா, அப்ப காமர்ஸ் நாலேஜே இல்லாம நாங்க எப்படி வித்தின் 1 இயர்ல காமர்ஸ் ஸ்டூடெண்டோட ஈக்குவலா நாங்க எப்படி போறது என்ற கேள்வி உருவாங்க. அதனாலதான் WTS சிலபஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, பேசிக், அதாவது இன்றைக்கு தான் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல போய் சேருகின்ற மாணவருக்கு என்ன கொடுக்கப்படும் அந்த பேசிக்ல இருந்துதான் அது உருவாக்கும். எனவே ஒரு மாணவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப மாணவர் என்ன செய்வார், அந்த பேசிக்ல இருந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய சிலபஸ 1 by 1 அவர் டாப் டு பாட்டம் வந்து அவர் கற்றுக்கொள்றதுனால மாணவனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. அப்ப அவருக்கு அப்பதான் படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப அந்த விஷயத்தோட அவர் அந்த ஏனைய ஸ்டூடெண்டோட கனெக்ட் ஆகி கம்ப்ளீட் பண்ணி படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, பயோ படிச்சுட்டு பிறகு காமர்ஸுக்குள்ள வந்து 1 டைம்ல 8 சப்ஜெக்ட் எழுதி இன்றைக்கு கிறிஸ்டன்ல ஆடிட்டரா இருக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட். அவருக்கு சம்பந்தமே இல்லை, அவர் பயோ படிச்ச ஸ்டூடெண்ட். ரைட்? அப்ப அப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் ஸ்பெஷலான ஒண்ணு சொல்லி, சின்ன வயசு 19 வயசுல சிபிஐ லெவல அவர் டார்கெட் பண்ணி அவர் முடிச்சு இந்த கிளம்புல ஆடிட் ஃபர்ம்ல ஆடிட்டரா இருக்கிறார். சோ இப்படியான நிறைய வாய்ப்புகள் எதனூடாக கிடைக்கும், WT என்ற ஒரு இடத்தினூடாக தான் கிடைக்கும். சோ WTங்கிறது மோஸ்ட் வேல்யூபிள். ரைட்? இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன். அப்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ள இந்த பார்ட் ஒட்டுமொத்த WTக்குள்ள இருக்கக்கூடிய 3 லெவல்களை நாங்க என்ன செய்வோம், சரியாக முறையாக படிக்கணும். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு படிப்பிக்கிறவங்க சரியா கொடுப்பாங்க, நாலேஜ் சரியா கொடுப்பாங்க. இப்ப லாஸ்ட் நேற்று நடந்த எக்ஸாம்ல கொடுப்பீங்க, அதுக்கு நடந்த எக்ஸாம்ல கொடுப்பீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை யாராவது சந்திச்சா மீட் பண்ணினா நீங்க கேட்கலாம் எந்த அளவுக்கு பேப்பர் பிராக்டிஸ் நடக்கும் அப்படின்னு. கேம்பஸ்ல மாணவர்கள் எக்ஸாம் போற வரைக்கும் ஃபுல் பேப்பர் பிராக்டிஸ்ல இருப்பாங்க. அப்ப பேப்பர் பிராக்டிஸ்ல இருந்தவங்களுக்கு பார்த்து பழகின ஒரு விஷயமாக பேப்பர் இருந்தது என்று சொல்லி நிறைய இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சிலதில் அனுப்ப பாருங்க. ப்ரோக்ராம் ஆஃப்டர் ப்ரோக்ராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ரைட்? நீங்க பார்க்கலாம். சாரி. ஆகவே அந்த மாணவர்களோட வெளிப்பாடு என்ன விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, நாங்க அதை ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். கிரியேட்டிவான ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்கிருக்கோம். ஃபியூச்சர்ல ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிருக்கோம். சோ வெறுமனே கற்பித்தல் என்றது மட்டுமல்ல, அவங்களுக்கு கல்வியை கொடுக்கறதோட அவங்களுக்கு என்ன நாம கொடுத்துருக்கோமோ அதை கொடுக்கணும். ஏனென்றா ஒரு பேரண்ட் கஷ்டப்பட்டு உழைச்சி வியர்வை சிந்தி உழைச்சி காசை கட்டுற வேதனை நாங்க அறியணும். சரியா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சாதாரணமா லேசான முறையில ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காசு இருக்கு. ஆகவே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கட்டப்படுற அந்த காசு எங்களுக்கு அது நல்ல முறையில அது என்ன செய்வோம், நாங்க அதுக்கேற்ற அந்த அவுட்புட்டை நாங்க கொடுக்கணும். அது எங்களுக்கு ஹராமா இருக்கும், அது எங்களுக்கு உடம்புல ஒட்டக்கூடியதாக. ஏன்னா அந்த ஒரு கன்செப்டை நாங்க கடுமையா பார்க்கணும். எந்த லெக்சர் இருந்தாலும் சரி, கேம்பஸை பொறுத்த மட்டும் நான் எடுக்கிற சில தீர்மானங்கள் லெக்சரும் அதுல பயனடையணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு பயன். நான் அதிகமாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்.
லெக்சர் சைட்ங்கிறது ரெண்டாம் பட்சம். முதல்ல ஸ்டூடெண்ட் சைட் தான், இந்த கஸ்டமர் தான் பார்க்கணும். அவங்க சரியா போயிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் சரியா போயிட்டு இருக்காங்க, இதை சரியா கொடுக்கணும். இதனாலதான் இன்றைக்கு எந்த விதமான சரியா நம்ம ஆன்லைன்ல வந்து மார்க்கெட்டிங் செய்யறோம், இருந்தாலும் பிசிக்கல்ல எந்த வித மார்க்கெட்டிங் செய்யறது WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ் எந்த வித பிசிக்கல் மார்க்கெட்டிங் செய்யறது. என்னன்னா ஒரு ஸ்டூடெண்டால இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களை கைட் பண்ணிட்டு யாருமே தொழில் இல்லாம இல்லை. அடுத்தடுத்த ஸ்டடி ஒர்க்குக்காக போறவங்க மட்டுமே தவிர மற்ற எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது பரவலாக கொடுக்கப்பட்டு கொண்டே வருது. இன்றைக்கு வர 4 வேக்கெண்டுக்கும் நாங்க 4 ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. அப்ப இப்படியே அந்த அடைவு மட்டங்கள் போயிட்டு இதெல்லாம் எதன் ஊடாக கிடைக்குது? ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடி ஊடாக தான் கிடைக்கும். இப்ப இதுல நான் இன்னொரு உண்மைத்தன்மையை, உங்களை கரியர் சம்பந்தப்பட்ட சில உண்மைத்தன்மையை நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயத்த நான் அவர்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் நான் உங்களுக்கு விளங்க. சரியா? ரைட், ஓகே. ஒரு சின்ன குட்டியான முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க ஃபியூச்சர்ல எப்படி போக வரும், ஃபியூச்சரை உங்களை எப்படி அமைத்துக் கொள்றது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாத புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்ன, நாம ஃபியூச்சரை எப்படி அமைச்சு கொள்றது அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை வளர்த்து ஆளாக்குன்ற இந்த பேரண்ட்ஸுக்கு நாங்க ஏதாவது ஒரு ரிட்டர்ன் உங்ககிட்ட இருந்து அவங்க பணத்தை எதிர்பார்க்கணும். எந்த பேரண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட இருந்து எந்த பணத்தையும் எதிர்பார்க்கணும். உங்ககிட்ட இருந்து ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்ப்பாங்க. எந்த புள்ள படிச்சு மேல போயிட்டான்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. சரியா? எந்த புள்ள படிச்சு டாக்டர், இப்ப நான் அப்பதானே பேசுறது, எந்த புள்ள படிச்சு ஒரு அக்கௌண்ட் என்று சொன்னா அது ஒரு கௌரவம் அவங்களுக்கு. அந்த கௌரவம் அதைத்தான் நீங்க தேடி கொடுக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் என்கிறதான் இங்க சொல்லப்படுற முக்கியமான பாயிண்ட். அப்ப நீங்க நல்ல பொசிஷனுக்கு போகணும், ஷார்ட் டைம்ல போகணும். சிறு பிராயத்திலே நீங்க என்ன சொல்லணும், ஒரு தன்னம்பிக்கையான ஸ்டூடெண்ட் அவர் ஏர்ன் பண்ணிட்டு டாப் லெவல் ப்ரொஃபஷனல் ஸ்டடியில டாப் லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட்டுக்கு போகும். ஒரு டாக்டரேட் லெவல் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், போகணும். அப்படி போகக்கூடிய ஒரு மாணவனாக நீங்க வரணும் இருந்ததுன்னா இந்த முதல் நாள், இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் அவ்வளவு கெட்டிக்காரன் இல்லை, நான் எப்படி சாதிக்க? சார் சொல்ற சில விஷயங்களை சார் சொல்றார், சாதிக்க முடியும் என்று சொல்றாரு. உங்களோட மனசுக்குள்ள அது ஓடிட்டு இருக்கும். நான் அவ்வளவு பெரிய அப்படி நான் ஒண்ணுமே செய்யல, நான் நார்மலா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா நீங்க கேம்பஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எங்கட டெவலப்மெண்ட், உங்கள் தொடர்பான டெவலப்மெண்ட் வித்தியாசமா இருக்கும். உங்களை அதாவது ஆக லோ லெவல்ல இருந்துதான் நாங்க க்ரோ பண்ணுவோம். நாங்க ஆக லோ லெவல்ல உங்களை வச்சு அப்படிதான் நீங்க கெட்டிக்காரனாக இருந்தாலும் நாங்க உங்களை பாக்குறது ஆக லோ லெவல் இருந்துதான் நான் உங்களை க்ரோ பண்ணுவோம். சோ அப்படி நாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் வந்து பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க என்றதை நாங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பேசி கலந்தாலோசிச்சு செய்யறதால மாணவர்கள் என்ன செய்யறாங்க, எந்த இடத்துல மிஸ் ஆகாம எது பிரச்சனைனாலும் உடனே போடுறதுக்கு வைப்பாங்க. சார் எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு சில இடத்துல படிக்க முடியல சார், இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அப்படி பிரச்சனை இருக்கு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான ஒரு ஐடியா கொடுத்து அவங்க ஃபெடப்பா இருக்கிறதுல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமா அந்த ஸ்டூடெண்ட் சாதனையாளர் மாறும். எத்தனையோ பேர் சாதிச்சுட்டாங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதிச்சுட்டாங்க. ரைட்? இப்ப ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 19 வயசுல ஏசிசிஏ முடிச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து more than 30 lakhs கடைசி லாஸ்ட், அதாவது பிஃபோர் 2 years, ரைட்? அவர் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆக கூட இருந்துட்டார். ஜஸ்ட் அவர் ஃபாரின், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது அவர் வயசு 19 வயசு. அவர் ஒரு ஏசிசி அக்கௌண்டன்ட், அதாவது அவர் சின்ன வயசுல இலங்கையில ஏசிசிஏ முடிச்ச ஒரு அக்கௌண்டன்டும் கூட. சரி, அவர் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சைட் அக்கரப்பட்ட ஸ்டூடெண்ட். சோ அவர இலக்கு பாருங்க, ஒரு மாணவரால 19 வயசு, ஒரு டாக்டர் மகன், அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு டாக்டர் மகன், அவர் டாக்டர் ஆகல, அவர் இன்றைக்கு ஒரு சிஇஓ லெவல் வரைக்கும் டாப் லெவல். சரியா? அப்ப அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாணவராக இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? இப்ப நீங்க யோசிக்கல, 19 வயசுல உங்களால ஒரு பொசிஷன், அதாவது சிஇஓ லெவல் அல்லது டாப் லெவல் அக்கவுண்டன்ட் போஸ்டுக்கு வர முடியும். ஏசிசிஏன்னு சொன்னா டாப் லெவல் ப்ரொஃபஷனல்ல ஹையர் லெவல், ரைட்? சிமா, சார்ட்டர்ட், அதே மாதிரி ஏசிசி, இதெல்லாம் ஒரு பேரலான லெவல். அது வந்து முடிச்சா டைரக்டா நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணப்படுவீங்க. எங்க தெரியுமா? கிட்டத்துல ரீசனா இந்த சூப்பர் யூனியர் கூட ரீசனா வந்து ரெக்ரூட் பண்ணப்பட்டிருக்கிறார் வந்து ஒரு அக்கவுண்டன்டாக டிஎஸ் ஆஃபீஸ்.
சரியா? அப்ப அப்படி நேரடியாக செலக்ட் பண்ற அந்த வழிதான் நாங்க இப்ப பேச முடியும். சோ மாணவனால எதுவுமே இயலாது என்ற ஒரு விடயம் இல்லை. சோ நம்பிக்கைங்கிறது முக்கியமானது. அறவே நாலேஜ் இல்லாத ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். ரைட்? நான் இன்னைக்கு கிளாஸ பத்தி பேசாம நீங்க சம்ப யோசிக்கலாம், இன்னைக்கு சார் கிளாஸ பத்தி பேசாம ஏன் நம்மளுக்கு இப்படி மற்ற விஷயங்களை பத்தி பேசுறாருன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு மாணவன் மனசுல ஒரு விடயம் பதியப்பட விட்டால் அந்த மாணவன் என்ன இலக்குல நான் படிக்க வேணும்ங்கிறத மனசுல பதியலன்னு சொன்னா அவர் அந்த என்ன இலக்குல அச்சீவ்மெண்ட் போக மாட்டான். எல்லாரும் படிக்கலாம், சிலபஸ் ஒரு கிழமைக்குள்ள முடிக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அது சின்ன விஷயம். சரியா? அதெல்லாம் நாங்க பயிற்று விட்ட பட்டு அந்த விஷயத்துல ஈஸியா செய்வோம். ஆனா உங்களோட இலக்க நீங்க நிர்ணயிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு இன்றைக்கு ஒரு மைண்ட் கால்குலேஷன் வரணும். நான் இத்தனை வருஷத்தால நான் என்னவா இருக்கும் என்ற அந்த ஃபியூச்சர் அம்பிஷன் உங்கள்கிட்ட வரணும். வராம படிக்கிறதுல வேஸ்ட். நாம அந்த ஒரு எய்ம் இல்ல, எங்களுக்கு ஒரு டார்கெட் இல்ல, இது வரைக்கும் நீங்க டார்கெட் வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இனி இது முதலாவது நாள், இந்த நாள் உங்களுக்குரிய நாள். இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்னா டார்கெட் பண்ணுங்க. என்னால முடியும், இந்த வேர்டை தவிர வேற எந்த வேர்டு மறந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் சாதிப்பேன், என்னால முடியும், எத்தனை பேர் தடுத்தாலும் நான் முன்னுக்கு போவேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருக்கீங்க. லைஃப்ல ஃபியூச்சர்ல நீங்க தான் பெஸ்ட் பர்சன். ரைட்? இந்த ஸ்ரீலங்கால நாட் ஒன்லி ஸ்ரீலங்கா, வேர்ல்ட் வைட்டா நீங்க சுத்துறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுறாங்க. அப்படிலாம் நிறையவே அச்சீவ்மெண்ட் செஞ்சுட்டாங்க சின்ன சின்ன வயசு. ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய டைம் 27 வயசுல 26, 24, 25 வயசுல டிகிரி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தொழில் தேடுவாங்க, கவர்மெண்ட் ஜாப் தேடுவாங்க. பட் கிடைக்காது. சரியா? கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கும் போது தானே கொடுக்கும். அப்ப அந்த மாணவன் காலத்தை வேஸ்ட் பண்ணும். ரைட்? அவனுடைய எம்பிஷன் உடைக்கப்படுது, கெரியர் பாத் வந்து பிளாக் ஆகுது. ஆனா இனி வரும் ஜெனரேஷன் எதுவுமே அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்க கைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க சப்ஜெக்ட படிப்பிக்காம உங்களுக்கு கைட் பண்றோம். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பர்சனும் பர்சனலா உங்களோட எம்பிஷன் என்ன, நான் இங்க விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கான கெரியர் நீங்க என்ன செய்ய போறீங்க, நான் என்னவாக வர முடியும் என்கிறத நீங்க டிசைட் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் சொல்ற விஷயம் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? பேசுங்க. நாம என்னத்தை பத்தி பேசுறோம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இருக்கா? எஸ் நான் ஷார்ட் கட்டா தான் போறேன், நான் நிறைய டீப்பா பேசுறேன். ஏண்டா உங்களை ஃப்ரைடே கமிங் ஃப்ரைடே அச்சீவர்ஸ் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு இருக்காங்க ஆன்லைன்ல. நிறைய அச்சீவர்ஸ், அதாவது கேம்பஸ்ல இருந்து வெளியாகி போன அச்சீவர்ஸ் எல்லாருமே உங்களை நேரடியாக வந்து உங்களோட பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அவங்களோட அனுபவங்களை, அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம். ரைட்? சோ கைஸ், படிக்கிறது சிம்பிள். அது தன்னம்பிக்கை வந்துட்டாலே நீங்க வெற்றி என்ற இலக்குக்கு பக்கத்துல இருக்கீங்க. எவருக்கு தன்னம்பிக்கை வரலையோ அவர் வெக்காகிறார். அந்த தன்னம்பிக்கையை ஊட்டணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட்? அதான் முதலாவது விஷயம். ரைட்? யாருமே லைஃப்ல பயப்படாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க. எது பெட்ல இருக்கிற நாம தோல்விகளை திரும்பி பார்க்காதீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா முன்னூறு போடும். நீங்க வீர் நடப்பு போடுங்க, யாரும் உங்களை தடுக்க முடியும். சரியா? அப்படித்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் நாங்க கூட அப்படித்தான் நாங்க முன்னோக்கி எத்தனையோ தடைகளை தாண்டி இருக்கு. ஒரு கட்டத்துல படிப்பை விட்டுட்டு ஃபாரின் போவோமா என்ற அளவு கூட நாங்க வந்துருக்கோம். படிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கு. ஆனா இன்றைக்கு எங்க நிக்கிறோம்? WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ நாங்க தோற்றுவிச்சிருக்கிறோம் மாணவர்களுக்காக. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, பாஸ்ட் ஃபைனலிஸ்டாக. அது மட்டும் இல்ல, லாஸ்ட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் BMSCHல ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல இருந்து கூட்டிட்டு போவோம். அதாவது ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் அண்ட் ஐலண்ட் வைட் சைட்ல மொத்தமாக ஜூம் அண்ட் அதே மாதிரி பிசிக்கல்ல சேர்த்து 35 ஸ்டூடெண்ட்ஸ், அதிகூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒருமிச்சு நாங்க கூட்டி போயிருக்கோம். நீங்க சம்டைம் நீங்க பாத்துருக்கலாம், நாங்க ஸ்டேட்டஸ் போட்டு இருந்திருப்போம், பாத்திருப்பீங்க. யாராவது பாத்தீங்களா? ஓகே. சோ இதே மாதிரி ஃபியூச்சர்ல நான் உங்களோட வரணும், அதுக்கான அடுத்த கட்டம் தான் இது. நான் ஃபியூச்சர்ல எப்ப உங்களோட BMSCல வரணும்ங்கிறத நீங்க தான் தீர்மானம், நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் எத்தனை வருஷத்துல 1 இயர்ல வித்தின் 1 இயர்ல நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் மேடையில நான் நிற்கும். தட்ஸ் இட், அவ்வளவுதான்.
அடுத்த கட்டத்தை அப்புறம் நாங்க யோசிக்கணும், ரைட்? ஸோ அதுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன செய்வோம், இதை தான் நான் சொல்றேன், ரைட்? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சின்ன ஒரு குட்டி விஷயத்தை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம்ல எண்ட் பகுதிக்குள்ள போகலாம், சரியா? இப்ப நார்மலா ஒரு ஓல்டு மெத்தட பின்பற்ற ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கணும், ஓல்டு மெத்தட், சரி? அவர் எப்படி தன்னோட லைஃபை வந்து கெரியரை பார்த்து, ரைட்? கெரியரை எப்படி கொண்டு போக போறார், கெரியர் அவரை எப்படி இருக்க போகுது, அவர் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார் தன்னோட லைஃபை அச்சீவ்மெண்ட் செய்யறது, இதை நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது நீங்க ட்ரெண்டிங் ஸ்டூடெண்ட் எப்படி போகும், ரைட்? ரெண்டு டிஃபரெண்ட் நீங்களே விளங்கி கொள்வீங்க. முதலாவது ஒரு ஓல்டு மெத்தட், ரைட்? ஓல்டு மெத்தட்டை யூஸ் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட், ரைட்? சோ பொதுவா சொல்லுங்க, ஓ லெவல் எத்தனை வயசுல எழுதுவீங்க? உங்களோட ஓ லெவல் எத்தனை வயசுல எழுதுவீங்க? ஓஎல் ஆர்டினரி லெவல் 16. சொல்லுங்க. 16. ஓகே, 16. 16 இயர்ஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ரைட்? சோ உங்களோட கெரியர் வந்து போகுது, அதாவது நார்மலா ஓல்டு மெத்தட்ல நீங்க போறீங்க, ரைட்? இப்ப கெரியர் ஏ லெவல், நீங்க ஓ லெவல் முடிச்சிட்டீங்க, ஏ லெவல் சிட் பண்ணி எக்ஸாம் இப்ப சிட் பண்ணி ஏ லெவல் எக்ஸாம் இப்ப சிட் பண்ணி சொல்லுங்க. இது உங்களுக்கான களம். நீங்க பேசுறது கடுமையாக வரவேற்கப்படும். நிறுவனத்துல எல்லாருமே பேசக்கூடிய ஆளுமை மிக்க ஸ்டூடெண்டா இருக்கணும். வெட்கம்ங்கிறதுல தூக்கி வீசுங்க, அது நம்மளுக்குரிய பொருள் அல்ல, அது வெட்கப்படுறால் பட்டு இருக்கும். நாங்க ஃபார்வர்ட் ஸ்டூடெண்ட், ரைட்? ஓகே, கம் ஆன் கைஸ், கம் ஆன். எத்தனை வயசு? 19 இயர்ஸ். ஓகேவா? 19. எஸ், வெரி குட். 19 இயர்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏ லெவல்ல போறாங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஏ லெவல் பர்ஃபெக்ட், அவர் கெட்டிக்கார ஸ்டூடெண்ட், ரைட்? நல்ல ஒரு கிளவர் பாய் ஒரு கேர்ள். இப்ப இவர் சொல்லுங்க, இவர் யூனிவர்சிட்டி இன்டேக் ஆகுறது எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு யூனிவர்சிட்டி இன்டேக் போறதுக்கு, யூனிவர்சிட்டி இன்டேக் வரும்போது அவர் ஏஜ் வந்து குறைஞ்சது எப்படி? உடனே இன்டேக் ஆயிடுவாங்களா? நோ, இம்பாசிபிள், ரைட்? 20 அட்லீஸ்ட் நாம அந்த அளவுக்கு போகுது, ரைட்? நாம அந்த அளவுக்கு போகுது, சும்மா ஜஸ்ட் 2 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். 21 இயர்ஸ்ல சப்ஸ்கோர் வழியாகி அவர் இன்டேக் பண்ணி இன்டென்சிவ் போறது அந்த இயர் வந்து 20 இயர்ஸ், 21 இயர்ஸ். ஓகே, ரைட்? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்ய போறார்? அவரை யூனிவர்சிட்டி கெரியரை வந்து டெவலப் பண்ணிட்டு போறாரு. இப்ப யூனிவர்சிட்டியை வந்து அவர் பினிஷ் பண்ணணும், யூனிவர்சிட்டியை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணணும், ரைட்? இப்ப கம்ப்ளீட் பண்ற இயர் எத்தனை இயர் இருக்கும் சொல்லுங்க? 4 இயர் டிகிரி, அப்படிதானே? சொல்லும் போது அவர் 4 வருஷம். சோ அவருக்கு என்ன ஏஜ்? ஆல்மோஸ்ட் 25. ஓகே, சோ அவர் 25 வரைக்கும் வந்துட்டார். ஓகே, இப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர போறார். எப்படி? ஒரு ஜாப் ஃபேருக்குள்ள போகணும், அதே மாதிரி அவரை கரியர் ஃபேரையும் அவர் டிசைன் பண்ணணும், ரைட்? இப்ப ஜாப் ஃபேர் அவருக்கு வேலை, கவர்மெண்ட்ல வேலை உடனே கிடைச்சிருக்கும் சொல்லுங்க. இல்ல, லக்கி பர்சனாக இருந்தா அவங்க அவுட் ஆகுற அந்த காலத்திலேயே கால் பண்ணினா உடனே கிடைச்சிடும், டிகிரியா போய், ரைட்? பட் அதர்வைஸ் இம்பாசிபிள், ரைட்? சாத்தியம் இல்லை. அது எத்தனை வயசுன்னு சொல்லவே முடியாது, ரைட்? இம்பாசிபிள். ஸோ 25 இயர்ஸ்ல இருந்து இப்ப அவர் வந்து டிகிரியை வச்சு மாஸ்டர் டிகிரி ஃபாலோ பண்ண போறாரு. ஸோ மாஸ்டர் டிகிரி MBA முடிக்க போறாரு. இந்த ஸ்டூடெண்ட் MBA லெவல், அடுத்த MBA லெவலுக்கு போறாரு. ஸோ எப்படியும் அவருக்கு 29 இயர்ஸ் ஆகும். 28 or 9 யூனிவர்சிட்டியை பொறுத்து, நாம அப்ளை பண்ற யூனிவர்சிட்டியை பொறுத்து, சரியா? கொஞ்சம் ஸ்ட்ரைக் அது இது அப்படின்னு சொல்லி ஏதாவது அனர்த்தங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பெக் ஆகும். ஸோ எப்படியோ 28 or 9, ரைட்? 8 போடுவோமே, 8. நாம அவ்வளவு தூரம் போகுது, 8. ஸோ MBA. ஸோ MBAல இருந்து அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, அடுத்த கெரியர் அவர் லாஸ்ட், இவரும் டாப் லெவல் தான் போக போறார், ரைட்? இவர் வந்து PhD செய்ய போறான்னு சொல்லுவாங்க, டாக்டரேட் செய்ய போறான்னு சொல்லுவாங்க. இப்ப டாக்டரேட் செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 2 or 3 இயர்ஸ் என்ன செய்யும், டாக்டரேட் செய்யறதுக்கு எடுக்கும், ரைட்? ஸோ அவர் டாக்டரேட் முடிச்சு எப்ப வெளியாக போறாரு? குறைஞ்சது 32 இயர்ஸ், 31, ரைட்? இதான் அவரோட லைஃப் ஸ்டைல், ரைட்? இது யாரு? இப்ப இந்த கேப்புக்குள்ளதான் அவருக்கு தொழிலும் கிடைக்கும்.
28 தொடக்கம் 32 வயசுக்குள்ள அவர் ஜாப் ஃபேருக்குள்ளேயும் போவார். ஜாப் அவருக்கு கிடைக்கும். சரி, அவர் ஜாப்பையும் அதுல தான் அவர் கேரண்டி பண்ணி கொள்வார். இது ஒரு சாதாரண நிலைமை. ஏன் விளங்கப்படுத்துறது உங்களுக்கு புரிஞ்சு. இது ஒரு சாதாரண மாணவன், அதாவது எந்த ஐடியாவும் இல்லாம ஓல்டு மெத்தட், அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லை, இப்படித்தான் ப்ராப்பரா நான் போகணும் என்ற வழியை நிர்ணயிச்ச மாணவன் லைஃப் ஸ்டைல் இது. இவர் ஒரு பிக் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சனாக மாறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈவன் இந்த ஸ்டூடெண்ட் வந்து 28க்கு பிறகு 32 வரைக்கும் போகும்போது அவர் ஃபியூச்சர்ல அவர் ஈவன் அவர் அப்ரோட் போய்தான் அவர் ஏர்ன் பண்ண போறாரு, நிறைய சம்பாதிக்க போறாருன்னு சொன்னாலும் இவருக்கு சான்சஸ் குறையும். ஏன்னா இப்ப யங்கஸ்ட தான் விரும்புறாங்க ஜாப்ல, எல்டர்ஸ வந்து ரிமூவ் பண்றாங்க. இது வந்து லேட்டஸ்டா மாறிட்டு போகுது. ஏன்னா இப்ப டெக்னாலஜி டெக்னாலஜி மாறின உடனே யங்கஸ்ட வச்சுட்டு எல்டர்ஸ் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. அப்ப இவங்க எப்ப ஏர்ன் பண்றது? சில நேரங்கள்ல ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த டிகிரியோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அப்ப ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தருக்கு டிகிரி வரைக்கும் முடிச்சா இவர லைஃப் ஸ்டைல், இவருக்கு தொழில் கிடைக்குமா, கம்பெடிட் பண்ண முடியுமா? ஈவன் ஸ்ரீலங்கா அப்ரோட் எங்க சரி கிடைக்குமா? கம்பெடிஷன், கடும் கம்பெடிஷன் வேர்ல்டு இது. சோ அந்த கம்பெடிஷன்ல யாரை எதிர்பார்ப்பாங்கன்னா அவர பேருக்கு பின்னாடி லெந்தா யார் வச்சிருக்கிறாரு, எந்த நாலேஜபிள் பர்சன் இருக்கிறாரோ அவருக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த பர்சனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்? ஹை லெவல் இருக்குமா இல்ல ரொம்ப ரேரா? சோ திஸ் இஸ் நாட் யூ, உங்களுக்கு இல்லை, பட் ஃபார் யூ. இந்த ஸ்டூடெண்ட்ஸா நாங்க உருவாக்க விரும்பல. எங்கட ஃபியூச்சர், எங்கட கெரியர் பாத்ல நாங்க உருவாக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்சன் இல்ல, இம்பாசிபிள். எங்களுக்கு இது தேவையில்லை. இந்த மெத்தட் ஓல்டு. ரைட், அடுத்த இரண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தடுக்கு வருவோம். இரண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போவாங்க? ரைட், அவர பாதை நாங்க பார்ப்போம். இப்ப இரண்டாவது பேட்டர்ன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூ, ரைட், நீங்க எப்படி இருக்கு, ஃபியூச்சர் உங்களோட எப்படி இருக்கு? ரைட், இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணுங்க. இப்ப நான் காட்ட போற பாத்ல எந்த பாத் ஃபார் மீ, எனக்குரிய பாத் எது சொல்லி நீங்க இன்றைக்கு டுடே, சரியா, இன்று உங்களுடைய இலக்கை நிர்ணயம். நான் என்னவாக ஃபியூச்சர்ல இருக்கும், என்ன விஷன், என்ன ஃபியூச்சர் விஷன் என்ன? ரைட், ஓகே, ரைட். இப்ப வருவோம். இப்ப நீங்க கைஸ், ரைட், ஓகே. சோ திரும்ப நான் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ரைட், ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்கணும் யோசிக்கிறீங்களா? கேட்க விரும்பினா கேட்கலாம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே, ரைட். சோ ஓ லெவல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்டினல் லெவல் 16 இயர்ஸ், இட்ஸ் யூ, நீங்க தான், வேற யாருமே. உங்களை பத்தி பேசிட்டீங்க. ரைட், ஓகே. கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து அட் த சேம் டைம் 16 வயசுல WTA தொடங்குறாங்க. ரைட், at the same time இந்த ஏஜ்ல இவர் வந்து WTA என்ன செய்யறாரு, தொடங்குறாரு. அவதானமா பார்த்துக்கோங்க. ரைட், WTA இவர் தொடங்குறாரு. ஓகே, O level, then A level, 19 வருஷம், 19 years old. ரைட், ஓகே. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எத்தனை வருஷம் எடுக்கும்? எங்கட கைடன்ஸ்ல நாங்க மேக்ஸிமம் எத்தனை இயரை நாங்க டார்கெட் பண்ணுவோம் சொல்லுங்க? வித்தின் 1 year. அப்படி இல்லைன்னு சொல்லும் போதுதான் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 1.5 year. ரைட், சரி, நாம மேக்ஸிமம் டைம் போடுவோம் 1.5 year வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. சோ WT கம்ப்ளீட் பண்றீங்க எத்தனை இயர்ல? அப்ப எத்தனை வயசு? 17 அல்லது 17 அரண்டே வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே, ஓகே, இட்ஸ் ஓகே. So then யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்குது. எத்தனை வருஷத்துல, நீங்க எத்தனை வயசுல யூனிவர்சிட்டி போவீங்க? 21 year. ஓகே, யூனிவர்சிட்டி இன்டேக் 22 இன்டென்சிவ் போக போறீங்க. இன்டேக் 22 or 21 ன்னு வெச்சுக்கொள்ளுமே. ரைட், 21. ஓகே, இப்போ உங்க லைஃப் ஸ்டைல பாரு எப்படி டர்ன் ஆகுது. WT முடிச்சிட்டீங்க இல்லையா? ரைட், WT முடிச்சிட்டீங்க. அப்ப இவரை கொஞ்சம் நாம கொஞ்சம் இவர சைட்டுக்கே போடுவோம். யூனிவர்சிட்டி கேரியர். ரைட், 21 ஸ்டார்ட். யூனிவர்சிட்டியை ஃபினிஷ் பண்ணும்போது 24 25 years old. ரைட், ஓகே, 24 or 5.
அது யூனிவர்சிட்டியே நம்ம அப்ளை பண்ண யூனிவர்சிட்டியே போகுது, ரைட்? ஓகே. பட் எங்களோட டார்கெட் WT முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யலாம்? CA-ல லெவல் 1 அண்ட் லெவல் 2ல 2 சப்ஜெக்ட் எக்ஸெப்ஷன் எடுக்க முடியும் டைரக்டா. ஓகே. எடுத்தா CBA, ரைட்? CBA லெவல், செகண்ட் லெவல், இதே போதுமான லெவல். பார்ட் குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ரைட்? CBA லெவல் just 6 months. எப்படி? just 6 months. 2 பாடம், அதால இங்கிலீஷ், IT. சோ இதுல இங்கிலீஷ் வந்து இன்னைக்கும் செய்யலாம். சோ ஐடிங்கிறது அவளுக்கு நம்ம செய்ய முடியும், அவ்வளவுதான். சோ 3 பாடம். Third subject, 3 subject only, right? So CBA level just 6 months. 6 months. So இப்ப ஏஜ் என்ன? CBA chartered part qualified accountant, இப்ப ஏஜ் 18 years old. 18 years old. At the same time you are applying for CMA. Same procedure. Level 1 full complete, level 2 subject with IT. So அதே same concept. Same 18 வயசு. 6 month only. 6 month. Only 6 month. 18 years old. So இப்ப பாருங்க, 18 years oldல உங்களுக்கு 2 additional qualification with WT, pass finalist, university student. இது இருக்கட்டும், right? Okay. இப்ப வரும், இந்த WT ஸ்டூடெண்ட் என்ன செய்ய முடியும்? CBA சார்ட்டர்ட், CMA மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், ரைட்? சோ அதையும் சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணும், ரைட்? ஓகே. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்து இதுல இருந்து என்ன செய்வாருன்னா, யூனிவர்சிட்டி முடிச்சிருவார், யூனிவர்சிட்டி இன்டேக் பண்ணிடுவார். சோ A level முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேப், 2 இயர்ஸ் ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்ல ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து சும்மா தான் இருக்க போற, வெட்டியா விளையாடிட்டு இருக்க போற. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. எப்படி இருக்க போறீங்க? உங்களுக்கு 14 வரை, அதே 18 வயசு. இந்த கேப்புக்குள்ளே நீங்க என்ன செய்வீங்க? ஜாப்ங்கிற ஒரு ட்ரைனிங்ல போயிருவீங்க, ஜாப் இன்டேக்ல போயிருவீங்க. சாலிட் ஜாப் வேற வழி அங்க சாலிட் ஜாப், ரைட்? இப்ப ஜாப்புக்குள்ள வந்துட்டீங்க. என்ன, நீங்க ஒரு ஆடிட் ஃபார்ம் போகலாம், அல்லது நான் ஆடிட் ஃபார்ம் போவீங்க, அல்லது ஆடிட் ஃபார்ம் போவீங்க. நாங்க அன்றே உங்களுக்கு கைட் பண்ணுவோம், எப்படி போகணுங்கிறத கைட் பண்ணுவோம். அந்த டைம், ரைட்? ஜாப்புக்குள்ள போவீங்க, அது அதுல பார்த்து தனியே போயிட்டு இருக்கு ஜாப், ரைட்? இப்ப CBA லெவல் இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த ஆர்டிக்கலை கவர் பண்ண போறாரு. ஜாப் ஒன்றுக்கு போய் அவர் ஆர்டிக்கல் 2 இயர்ஸ் எடுக்க போறாரு. சோ அப்ப அவர் அந்த at the same time கோஆபரேட் லெவலும் போவார். சரியா? கோஆபரேட் லெவலும் என்ன செய்ய போறார்? கோஆபரேட் லெவலும் அவர் ஸ்டார்ட் பண்ண போறார். எப்ப 18 வயசு முடிய கோஆபரேட் லெவலும் அவர் என்ன செஞ்சுவார்? ஸ்டார்ட் பண்ணிடுவார். அது ஜஸ்ட் 6 months. நாம ஒரு 1 year எடுக்கும், நாம அவசரப்படல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகிற ஸ்டூடெண்ட், ரைட்? இப்போ ஒரு 1 year கேப் இருக்கு. சோ 19 years old கோஆபரேட் அக்கவுண்டன்டா நீங்க இருக்கீங்க இப்போதைக்கு, ரைட்? தென் நீங்க இதுல 2 இயர்ஸ் or 3 இயர்ஸ் நீங்க ஜாப்ல தானே கண்டினியூ இருக்க போறீங்க, இதுல தானே படிக்க போறீங்க. ஓகே. சோ உங்களோட இங்க கரியரை பிளாக் பண்ணல. ஏன்? உங்களுக்கு இன்டேக் வாரத்துக்கு 21 வயசு வரும். அப்ப இன்னும் நம்ம இன்டேக் யூனிவர்சிட்டிக்குள்ள போகல, வெளியில நிக்கணும். ஆனா ஜாப்போட இருக்கிற கோஆபரேட் லெவல் செஞ்சுட்டு இருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட், ரைட்? ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல நாங்க வந்தோம். ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல வந்தோம். ஸ்ட்ராட்டஜிக் லெவல் 6 months. நாம ஒரு 1 year கேப் பண்ணுவோம், சரியா? அல்லது ஒரு 1.5 year கேப். யூனிவர்சிட்டி போற வரைக்கும் படிக்கலாமா இல்லையா? ஸ்லோவா படிச்சிருக்கோம், ரைட்? நீங்க 21 year எடுத்துக்கொள்ளுங்க ஸ்ட்ராட்டஜிக் லெவல். நீங்க வித் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு இப்ப கிட்டத்தட்ட 18 வயசுல நீங்க ஜாப்புக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இங்க 21 year வரைக்கும் 3 years or 2.5 years or 2 years மினிமம் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆர்டிக்கல் இருந்தா நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். எழுதினீங்கன்னு சொன்னா நீங்க யாரு? ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், CA. இலங்கையில 22 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார்ட்டர்ட் முடிச்சிருக்காரு, சாதிச்சு காட்டிட்டார். 22 years old. ரீசனா சார்ட்டர்ட் வந்து என்ன செஞ்சாங்க? வெளியிட்டாங்க. அவர் யாரு? இப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ரைட்? CA கம்ப்ளீட். ஒரு அக்கவுண்டன்ட், அதிகாரபூர்வமான ஒரு அக்கவுண்டன்ட், ரைட்? ஓகே. தென் அடுத்த வயது இன்னும் நம்ம யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல இருக்கும், ரைட்? இப்பதான் நம்ம யூனிவர்சிட்டி போறோம். சோ யூனிவர்சிட்டி போகல நீங்க என்ன பேரோட போறீங்க? அட்லீஸ்ட் என்ன பேரோட போகல? கோஆபரேட் அக்கவுண்ட் தான் போகலுமா இல்லையா?
சாதாரணமா போற ஸ்டூடெண்ட்டுக்கும் கோஆபரேட் லெவல் ஒரு அக்கௌண்டன்டா போற ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்சியேஷனை கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த ஃபீலே தனி, அது வேற, ரைட்? அது வேற, அது யோசிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு ஏத்திருக்கு, ரைட்? நாம யாரையுமே பத்தி நாம மட்டம் தட்ட போகல, நாம டெவலப் ஆகணும், அவ்வளவுதான். நாம டெவலப் ஆகணும், யாருலயும் பொறாமப்படவும் இல்லை, போட்டி போடவும் இல்லை, எங்கட கெரியரை நாங்க டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப சிஎம்ஏ, இந்த சிஎம்ஏல 4th ஸ்டேஜ், 4 ஸ்டேஜும் இருக்குது. சோ அப்ப செகண்ட் ஸ்டேஜ் 18 வயசுல முடிக்கிறீங்க, சரியா 21லயே நீங்க என்ன செய்றீங்க, சிஎம்ஏ முடிக்கிறீங்க 21 இயர்ஸ்ல. சோ உங்களோட பொசிஷன் சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், அப்ப ஃபைனான்ஸ் அக்கவுண்டன்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், ரைட்? சோ இந்த 2 டைம்லயும் நீங்க குவாலிஃபிகேஷன் எடுத்து நீங்க எங்க போக போறீங்க, யூனிக்குள்ள போக போறீங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ப்ரொஃபஸர் கூட இந்த லெவல் வந்திருக்க மாட்டேன், ஷோரா இருந்திருக்க மாட்டாங்க. அல்லது ஒரு லெக்சர், உங்களை படிப்பிக்கிற யூனிவர்சிட்டியில படிக்கிற லெக்சர் கூட ஒருவேளை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்க மாட்டேன், ஷோரா இருக்க மாட்டேன். அல்லது யாராவது 1-2 தான் இருப்பாங்க, எண்ணி எடுக்க வேண்டியாக தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அது உருவாகும், டார்கெட் வைக்கும், முடியாதுங்கிறது எதுவுமே டார்கெட் வைக்கும். இன்னொரு வழி சொல்லிட்டார். இப்ப எல்லாருக்கும் போர்ட் விசிபிள் தானே கைஸ்? ஓ சார். எஸ். ஓகே, ரைட். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன். WT முடிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் A level வந்தா நீங்க டிகிரி 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம். என்ன செய்ய முடியும்? எக்ஸ்டர்னல் டிகிரி அப்பவே போட முடியும், 19 வயசுல எக்ஸ்டர்னல் டிகிரி போட முடியும். இப்ப எங்க ஸ்டூடெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க, இப்ப பேராதனை யூனிவர்சிட்டியில செஞ்சுட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் இருக்கிறாங்க. செகண்ட் இயர் நினைக்கிறேன் இந்த மாதிரி கன்வகேஷன் போன ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் இயர்ல இருக்காங்க. சரி, அப்ப யோசிச்சு பாருங்க, WT முடிச்ச டைம்லயே அவங்க டிகிரி ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்களோட சேம் யூனிவர்சிட்டி இன்டேக் ஆனவங்க இப்பதான் இன்டர்ன்ஷிப்புக்கு போயிருக்காங்க. இதான் ரியல். யோசிச்சு பாருங்க, ரைட்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 18 வயசுல அவரோட கெரியரை WT இருந்து A level ரிசல்ட்ஸ் அவருக்கு வந்துருமே. 19 வயசுல 19.5 வயசுக்குள்ள அவருக்கு A level ரிசல்ட்ஸ் கவர் ஆயிடும். சோ அவர் வந்து டிகிரி ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணு at the same time, right? டிகிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண செய்யறாங்க, உங்களை போல ஸ்டூடெண்ட் செய்யறாங்க. அதுக்காக தான் சொல்லுவேன், உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு வருவாங்க, வந்து பேசும்போது தெரியும் ஒவ்வொருத்தரும், ரைட்? ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணுங்கிறதுக்காக தான் நான் அவங்களை இன்வைட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை சொல்லியே ஆக வேணும், கம்பல்சரி. பிஸியானாக்கள் நைட் ஆடிட்டர் இருக்கிறாங்க, டே ஆடிட்டர் இருக்கிறாங்க, எல்லாரும் பிஸியானாங்க தான். நான் இருந்தாலும் லீவ் எடுத்துருந்தாலும் வரும், அது கம்பல்சரியா வருவாங்க. எங்களோட மதிப்பு தரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் கைட் பண்ணி வச்சிருக்கேன், வளர்த்து வச்சிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு டிகிரி. இப்போ டிகிரி வந்து நீங்க 19.5 என்ற வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க. சரி, இப்ப வரும் 21 இயர் வரும்போது நீங்க கிட்டத்தட்ட டிகிரி வந்து 3 இயர்ஸ் தானே அவங்களோட ப்ரோக்ராம். சோ நீங்க வந்து மிடில தாண்டி, ஆனா நீங்க யூனிவர்சிட்டி இந்த சைட் வரும்போது நீங்க அப்பதான் டிகிரி என்ட்ரன்ஸ் ஆகுற அந்த அதே சேம் வயசுல 21 இயர்ஸ் ஓல்டுல நீங்க டிகிரி எந்த லெவலுக்கு வந்துட்டீங்க? இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்துட்டீங்க. அதாவது 1 இயர் முடிச்சு அப்புறம் 1.5 இயர்ல போயிட்டு இருக்கு, செகண்ட் இயர்ல இருக்கு. புரிஞ்சுதா கைஸ்? பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21 வயசுலதான் இன்டேக் ஆகுறங்கிற விஷயத்தை மாத்தி 21 வயதுல அவர் ஒரு செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அப்ப இவர் எப்ப டிகிரி முடிப்பார்? ஒரு 23 டிகிரி கம்ப்ளீஷன் முடியுமா இல்லையா? இவர் எப்ப டிகிரி முடிப்பார்? 24 அல்லது 25, ரைட்? ஆனா இவர் எப்ப முடிப்பார்? 23 வயசுக்குள்ள ஒரு டிகிரி ஹோல்டர், ரைட்? இன்னும் இருக்கு, இன்னும் முடியல, ரைட்? இப்ப நாங்க இன்னும் சில விஷயம், எனக்கு போர்ட்ல சில இடங்கள் காணாம இருக்கு, நான் சில விஷயம் சொல்லிதான், ரைட்? நான் இருந்தாலும் சொல்றேன். இப்ப இந்த டிகிரி முடிக்கிறார், 23 வயசுல டிகிரி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு பிறகு அவர் சிஎம்ஏ, ரைட்? இந்த இருக்கு தானே சிஎம்ஏ இருக்கு தானே, ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம்? லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணினா அவர் மாஸ்டர் டிகிரி MBAக்கு அப்ளை பண்ண முடியும், மாஸ்டர் டிகிரிக்கு அப்ளை பண்ண முடியும். சோ ஏற்கனவே நம்ம ஓல்டு மெத்தட்ல மாஸ்டர் டிகிரி எத்தனை வயசுல முடிக்கும்? மாஸ்டர் டிகிரி அவர் எத்தனை வயசுல முடிக்கும்? ஓல்டு 28. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் PGDL, அதாவது அவருக்கு லெவல் 1ங்கிறது 1 இயர் வந்து எக்ஸ்டென்ஷன். ஏன் சிஎம்ஏ இருக்குது அவர்கிட்ட?
அதே மாதிரி டிகிரியும் இருக்கு. அதால அவர் அப்ளை பண்ணாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் சிஎம்ஏட இந்த எம்பிஏட 1 இயர் வந்து ப்ரோக்ராம் அவருக்கு எக்ஸம்ஷனா கிடைக்கும், பிஜிடிஎம் கிடைக்கும். ஸோ பிஜிடிஎம்ங்கிறது கிடைச்சி அதுக்கு அடுத்ததாக வித்தின் 1 இயர் 2 இயர்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்து 2 இயர்ஸுக்குள்ள வித்தின் 2 இயர்ஸுக்குள்ள ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டரா இருக்கு. மாஸ்டர் டிகிரி. ஸோ 25 இயர்ஸ் ஓல்டுக்குள்ள அவர் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் வந்து 28 ஏஜ் ஆகும். ஆனா அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்ல, ரைட்? இப்ப ஓவராலா இவர குவாலிஃபிகேஷன் எடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்ப மாஸ்டர் டிகிரி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் சின்ன வயசுல என்ன செய்யும்? இலங்கையில சின்ன ஒரு வயசுல என்ன செய்யும்? அவர் டாக்டரேட் பிஹெச்டி என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். சரி, எம்பிலோ பிஹெச்டி என்ன செய்யும்? அவரால் ஆரம்பிக்க முடியும். பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பழைய ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃபரன்சியேஷன் விளங்குது. Yes. So, what are the different? என்ன டிஃபரெண்ட் இருக்கு? ஏஜ்ல டிஃபரெண்ட் இருக்கு. ஏஜ் வந்து சின்ன ஏஜ்ல வந்து குவாலிஃபிகேஷனும் நிறைய, ரைட்? அவருக்கு இல்ல. சோ இப்ப ஒரு பேரண்ட் எதை விரும்புவாங்க? சின்ன வயசுல நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்ச ஒரு அக்கௌண்டன்ட், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ அக்கௌண்டன்ட், மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் எல்லாம் ஒட்டுமொத்த நாலேஜும் வந்து இன்னும் சில கோர்ஸுகளை நாங்க உள்ளுக்கு எடுத்துடலாம், சும்மா ஃப்ரீயா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இன்னும் சில விஷயம் சொல்லலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்ச ஒருத்தர் சிஎம்ஏக்கு அப்ளை பண்ணாருன்னா சிபிஎம்ஏ மெம்பர்ஷிப் கிடைச்சு நிறைய இருக்கு. இன்னும் சொல்லலாம், எனக்கு உண்மையாவே போட் போகுது, எழுதிட்டே போகலாம். ஐஎஃப்ஏ அப்ளை பண்ண ஆஸ்திரேலியன் அப்ளை பண்ண முடியும், கிடைச்சது சும்மா கிடைக்கும். ஏன் அவ்வளவு குவாலிஃபிகேஷன்? உங்களை வச்சிருக்கவே மாட்டாங்க, நாட்டுல நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஆஸ்திரேலியாட அமெரிக்கா எங்க வேற இடத்துல கம்பெனி உங்களை தூக்கி எடுத்துருவாங்க. சரியா? குறைஞ்சது கேஸ் நீங்க வந்து ஒரு 30,000 ரியால், ஈவன் ஒரு மிடில் ஈஸ்ட் போனா 30 or 25, more than 25 உங்களால அச்சீவ் பண்ணி சாத்தியம், ரைட்? ஏன்? இவருக்கு இருக்கிற நாலேஜ் வாஸ்ட் ஏரியா. இவர் எல்லாத்தையும் இவருக்கு குவாலிஃபிகேஷன் மட்டுமல்ல, எக்ஸ்பீரியன்ஸ், ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ இவர் வந்து போற பொசிஷன் வந்து ஹைவே. இத மாணவர்கள் என்ன செய்யறாங்க? இத ஃபாலோ பண்ற இல்ல. காரணம் என்ன? இவங்களுக்கு இது தெரியாது, மாணவனுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் போகலாம் என்ற வே தெரிஞ்சா ஒரு மாணவன் சாதாரணமா அப்படி இருப்பானா? இருக்க மாட்டான். சோ இதால நான் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு படிப்பிக்க வேண்டியது அது இல்லை. உங்களோட உங்களோட கேரியர் எங்க இருக்கு, நீங்க அதை தான் டிசைட் பண்ணணும். இப்ப கிளியர் ஆயிட்டீங்களா? ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டீங்களா? விஷயம் வந்துட்டா, ஐடியா வந்துட்டாங்க, சொல்லுங்க. எஸ், வந்திருக்கு சார். ரைட். அப்ப நீங்க இதுல எந்த உங்களோட பாத் எது? உங்களோட பாத் இந்த பாத்தா, அல்லது இந்த சைட்ல போக போறீங்களா, அல்லது இந்த சைட்டுக்கு நீங்க வந்து இங்க எம்பிஏ வரைக்கும் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு அப்படி போக போறீங்க? எந்த பாத்? அல்லது ஓவராலா நான் இப்ப சொன்ன இது ஒரு ஸ்டூடெண்ட், பெர்ஃபெக்ட்டான ஸ்டூடெண்ட், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா என்ன செய்வாங்க? எடுத்துவாங்க. சோ அப்படியான ஒரு பெர்ஃபெக்ட்டான குவாலிஃபைடான ஸ்டூடெண்டா மாற போறீங்களா? உங்களோட லைஃப், உங்களோட பணம் அன்லிமிட்டெட், ஏர்னிங் அன்லிமிட்டெட். ஒரு சிஇஓ போஸ்ட் போவீங்க, சீனியர் அக்கௌண்டன்டா போவீங்க. சாதாரண குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கே நிறைய நல்ல ஜாப் இருக்கு. இந்த ரீசனா துபாயில எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள், அவர் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னா WIT முடிச்சிருக்கிறார். ஆடிட் ஃபார்ம் 1.5 year 2 years அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிபிஏ லெவல் முடிச்சிருக்கிறார். செகண்ட்ல இன்டர்மீடியட் லெவல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். டிகிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார், ஃபாரின் டிகிரி, ரைட்? டாப் அப் டிகிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். மற்ற இது ஒன்றும் அவர் போகல. ஆனா அவருக்கு 6,500 பேசிக் குவாலிஃபிகேஷன். மிடில் லெவல்ல இருக்கிற ஒரு நார்மல் மிடில் லெவல்ல இருக்கிறவருக்கு 6,500 திர்ஹம் வந்து அவருக்கு சேலரியா கொடுத்துருக்காங்க. பொசிஷன் ஹை பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் குவாலிஃபிகேஷன். WIT 1 yearல முடிச்சு இதை ஒரு அடுத்த 1 yearல அவர் இதை செஞ்சு முடிச்சிருக்கிறார், ரைட்? அடுத்தது சிஎம்ஏ செய்யல, அவர் டிகிரி ஃபாலோ பண்ண. WIT வச்சு நீங்க என்ன செய்யலாம்? வித்தின் 1 yearல டாப் அப் டிகிரி முடிக்க அதுவும் இருக்கு. நான் அதை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் அதை டார்கெட் பண்ணி சொல்றேன். நீங்க யூனிவர்சிட்டி போங்க, ஆனா அந்த யூனிவர்சிட்டியை அதை விட பெர்ஃபெக்ட்டா நீங்க என்ன செய்யலாம்? நான் போற வழியை காட்டி எப்படி போகலாம்ங்கிறதையும் நான் காட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்ப பேரண்ட்ஸ் கேட்டா நோ வே, நான் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, இதை நீங்க விளங்கப்படுத்துங்க. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பேரண்ட்ஸ். நான்
உங்களை என்ன பேரண்ட்ஸை நாம கட்டாயம் என்ன சொல்றோம், ஒவ்வொரு பேரண்ட்ஸை மதிக்கணும். அவங்களுக்கு அவங்க நம்மளுக்காக தான் கஷ்டப்படுறது, வேற யாருக்காக கஷ்டப்படுறாங்க எல்லாம் அவங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்க போய் பார்த்துட்டு தெரியும் இல்ல, அவங்களோட ஆள் மனசுல கூட எந்த பிள்ளை எந்த ஃபேமிலின்னு தான் யோசிப்பாங்க, வேற எந்த சிந்தனையுமே இல்லை. அவங்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கொடுக்கிறீங்கிறத, எந்த வயசுல கொடுக்க போறீங்கிறத யோசிக்கணும். சரியா? நான் சிம்பிளான உதாரணம் சொல்றேன். 1000 தான் உங்களோட மதருக்கு வந்து ஃபாதர் வந்து பெருசா அள்ளி கொட்டினாலும் அது பெருசா தெரியாது. ஒரு பிள்ளை, சொந்த பிள்ளை சின்ன ஒரு ரிங் வாங்கி கொடுத்தா கூட அது பெருசா தான் தெரியும். ஃபாதருக்கு பழைய மாடல் போன் வாங்கி கொடுத்தா கூட அதை பெருசா தான் பேசுவார். என்ன ரியலா இல்லையா? ஒரு பிள்ளை ஒன்றை சாதிச்சு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாலே உங்களோட பேரண்ட்ஸ்ல பூரிப்பை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க, ஈவன் பாத்திருக்கலாம். என்ன பாத்திருப்பீங்களா இல்லையா? பேரண்ட்ஸுக்குள்ளேயே போட்டி போட்டு சண்டை பிடிச்சு கொள்வாங்க, என்ன பிள்ளைதான் கட்டித்தனம், நான் இத்தனை மார்க்ஸ் அடிச்சுக்கலாம் யோசிப்பாங்க. அந்த பேசிக் விஷயத்துக்கே அது ஒரு உண்மையாவே அது ஒரு பேசிக். அதுக்கே அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட ஃபீல், அவங்களோட உள்ளத்துல ஒரு சலூட் தானே அவங்களுக்கு, அவ்வளவு வேற வார்த்தை இல்லை அவங்க பேசிட்டு. ஸோ எந்த ஸ்டூடெண்டாக நீங்க வரணும் எங்கிறத டிசைட் பண்ணி கொள்ளுங்க, கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே, ரைட்? ஸோ ஃபியூச்சர் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பிரைட்டான ஸ்டூடெண்டா வரணும். இந்த பயந்து ஒளிஞ்சி ஓடுற ஸ்டூடெண்டா ப்ளீஸ் வராதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். We are with you, right? Don't worry. Okay guys, done? Okay வா? என்ன ஃபுல்ஃபில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்டா இருப்பீங்களா ஃபியூச்சர்? எஸ் இன்ஷாஅல்லாஹ். யா ஷூர். ஐ ஹோப், ரைட்? மோஸ்ட் ரைட். உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன், நிறைய சாதிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சாதிச்சிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சாதிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். ரைட்? ஓகே கைஸ். ஸோ ரைட், இதோட நாங்கள் ப்ரோக்ராம் எண்ட் பகுதிக்குள்ள போயிடலாம். ஏதாவது கொஸ்டின் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, போறீங்க சார். டோட்டல் சி சொல்லுமா சார், நான் வந்து அண்டர் கிராஜுவேட். இப்பதான் AAT பத்தி தெரியும், அநியாயம் யூனிவர்சிட்டி போனேன்டிக்குது. ஆனா சார் என்ன ரிலேட்டிவ் உண்டு, அவ வந்து O level பாஸ் இல்ல, அவக்கு AAT செய்யலுமா சார்? அதாவது வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸா இல்ல வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ் இல்ல வந்துட்டு ரிசல்ட்ஸ்? எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 6 பாடம் இருக்கா? 9 நீக்கி தானே சார், அதுல வந்து 4-5 தான் போல பாஸ். அப்படின்னா AATக்கு வந்து O level குவாலிஃபிகேஷன் வேணுமா சார்? எஸ், பேசிக் ஒன், ரைட். ஒரு ஆப்ஷன் AAT, ஆனா செகண்ட் ஆப்ஷன் சொல்லுவேன், ஆனா அது எந்த அளவுக்கு லென்த்தாகவே போகும் என்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் AAT. இன்னும் 2 பாடம் தான் தேவைன்னு சொன்னா அந்த 2 பாடத்தையும் போட்டு எழுதினா இன்னும் பெரிய விஷயம் இல்லையா? சரி, ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு. அவரை கெரியரை வந்து மாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட். நான் இங்க இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸோட பேசி நான் என்ன சரி சப்போர்ட் பண்ணி என்னால இருப்பேன். எங்க இருக்குன்னு தெரியல. இது வந்து இது பிசிக்கலா போறியா சார் கிளாஸ்? எது? போத் பிசிக்கலும் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கு. பிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடிஞ்சவங்க பிசிக்கல். ஃபியூச்சர் இன்ஷாஅல்லாஹ் ஃபியூச்சர்ல நாங்க கேண்டி அண்ட் கலம் அடுத்த டார்கெட் தான். இப்போ அதுக்கான மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. அக்கரபத்துல ஃபியூச்சர் பிசிக்கலா வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுற? மோஸ்ட் 26 ஆல்மோஸ்ட் அப்படி கிட்டத்தட்ட 26 மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கைஸ் அது எக்ஸாம் தானே, 17-18 எக்ஸாம்னால பிள்ளைகளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது அவங்க ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் படிப்பாங்க தெரியுமா? அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல விளங்க. சும்மா 9 மணியோட படிச்சுட்டு கடும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சரி, அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணி எக்ஸாம் அழகான முறைக்கு எழுதிக்கிறாங்க. ரெஸ்ட் கொஞ்சம் கொடுத்து தானே அவங்க எடுக்கணும். கடுமையா ஃபெடப் ஆயிடும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா இருக்கும். 26 மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நியூ பேட்ச்ங்கிறதால உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது விஷயம் இல்லை. அப்போ ஆன்லைன் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட்? டெய்லி இந்த ஆன்லைன் வந்து இந்த 17-18 முடிய எக்ஸாம் முடிய ஸ்டார்ட் 20 ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் முன்னுக்கு ஸ்டார்ட் லெக்சரிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். பிசிக்கல் கொஞ்சம் ஒரு 6 days வந்து அவங்களுக்கு கெப் கொடுக்கும். ஆன்லைன் டைம் எப்படி சார் இருக்கும்? நைட் டைம் மோஸ்ட் ஆஃப் தெம் விரும்புறது நைட் டைம்ங்கிறதால நைட் டைம், அதாவது ஆஃப்டர் 6 அதுக்கப்புறம் போறோம். நான் வேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி டியூட்டி முடியறதுக்கு சிலங்க டைம் 7க்கு மாதிரி தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் ஆகும் சார்.
மோஸ்ட் அப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் தான் அந்த முன்னுக்கு விடுற டைமுக்கு ரெக்கார்டிங் தருவோம். பின்னுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க. அது கட்டாயம். நிறைய பேர் படிக்கிறாங்க, கட்டாரில் இருக்கிறாங்க. ரிலாண்ட ஸ்டூடெண்ட் வந்து கட்டாரில் இருந்து படிச்சுட்டு 2 ஸ்டேஜ் ஒன்றா படிச்சுட்டு 1 டைம் எக்ஸாம் செட் பண்ணி திரும்ப கட்டார் போயிட்டார். இப்போ திரும்ப படிச்சுட்டு இருக்கிறார். அடுத்த 1 இயர் கொடுக்காத வெக்கேஷன் அடுத்த வருஷம் வருவார். அந்த இந்த ஜனவரிக்கு அநேகமா வருவார், அல்லது ஜனவரிக்கு வரணும்னு நினைக்கிறேன். வந்து எக்ஸாம் பண்ணிட்டு போவார். மோஸ்ட்லி ஆன்லைன்ல கிளாஸ் எத்தனை மணிக்கு சார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குது? எப்படியும் 6:30க்கு பிறகு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் சார். பிசிக்கல் வந்துகிட்டு டெய்லியா நடக்கும், நைட்ல நடக்கும். அதாவது ஆஃப்டர் 4:30 or 5 o'clock. 4:30 தான் மோஸ்ட் வந்து செய்யறது. 4:30 to 7:30க்குள்ள அப்படி இருக்கு. அதுக்கு மேல போக மாட்டோம். எக்ஸாம் டைம்ல மட்டும்தான். இன்னைக்கு நான் உங்களோட ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு முன்னாடி பேப்பர் கிளாஸ் முடிச்சு போட்டு தான் வந்துட்டேன். வீக்லி எத்தனை கிளாஸ்? அது நாம டிசைட் பண்ணி போறோம் கைஸ். உங்களுக்கு கூட கிளாஸ் ஏர்லியா சிலபஸ் முடிக்கணும் தேவைன்னா ஏர்லியா கொஞ்சம் சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டு போவோம். நாம அப்படிதான் போறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆனா ஃபிளெக்சிபிளா இருக்கும், டைம் ஃபிளெக்சிபிள் கொடுப்போம். அதாவது உங்களுக்கு கடும் பிரச்சனையான நேரங்களை நாங்க வந்து வேற ஸ்ட்ரீமாங்களுக்கு மாறி கொடுப்போம். சரிதானே? டபிள்யூடி மட்டும் இல்லை, சிஎம்ஏ சார்ட்டர்ல போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிள் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் அரேஞ்ச்மெண்ட் தரும். எண்ட் ஆஃப் தி மந்த்னா லாஸ்ட் 1 வீக்கா எங்களுக்கு கிளாஸ்க்கு ஜாயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்தா சார் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும் இல்லையா? எஸ் நாங்க ரெக்கார்டிங் தரோம், டோன்ட் வரி, பயப்படாதீங்க. சரி, அத அட்ஜஸ்ட் பண்ணி சார். இது இங்கிலீஷ்ல செய்ய மாட்டீங்களா? நான் வந்து கேண்டில இருந்துதான். நீங்க இப்ப ஓ லெவல், அதாவது பேசிக்ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் வரீங்களா இல்ல இப்பதான் இங்கிலீஷ் மீடியம் டர்ன் வரீங்களா? இல்ல, ஐ அம் ஆஃப்டர் A level சார். ஓகே, ஆஃப்டர் A level இங்கிலீஷ் மீடியமா? இல்ல, நான் அப்ராட் போறதுண்டிக்கு சார். அதனால இங்கிலீஷ்ல செஞ்சு எனக்கு ஈஸி ஆயிக்கும் மாதிரி யோசிக்கிறீங்களா? ஓகே. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அப்ராட் போறதுக்கும் ஈவன் கொரியன் பீப்புள்ஸ் வந்து ஜப்பானீஸ் கொரியன் பீப்புள்ஸ் அவங்க பேசுற விஷயம் என்னன்னா, உங்களோட மதர் டங்ல ஒரு நாலேஜ் எடுக்கிறதுக்கு உங்களோட மதர் டங்கை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஃப்ரீ அட்வைஸ், மதர் டங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஒரு நாலேஜ் எடுத்ததுக்கு பின்னாடி நீங்களாகவே டேர்ன் ஆகுவீங்க அடுத்த லாங்குவேஜுக்கு. ஸோ அப்படின்ற கான்செப்ட்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ வேலைக்கு போய் எல்லாம் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம், நாட் தமிழ், ரைட்? எல்லாரும் ஒர்க் பண்ண பழகிட்டாங்க. என்வாயன்மெண்ட் இஸ் a good teacher. நீங்க என்வாயன்மெண்ட்டுக்குள்ள போங்க, எல்லாமே வரும். இங்கிலீஷ் மீடியம் சிம்பிள், ரைட்? மீடியம்ங்கிறது ஒரு இது இல்லை, நாலேஜ் வரும். அக்கௌண்டன்ட் ஒருத்தருக்கு நாலேஜ் தெரியும். உங்களோட மீடியம் பேசிக்ல இருந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியத்தை ஃபாலோ பண்ணுங்க. நானே சஜஸ்ட் தான் பண்ணுவேன். உங்களுக்கு தமிழ் மீடியம் வேணானே சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் காமர்ஸ்ல செஞ்சீங்களா? அப்ப ஓகே, நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணது அப்படின்னா ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணலாம். A level காமர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படியா? ஓ எஸ் சார். அப்ப உங்களுக்கு அது இங்கிலீஷ் மீடியத்துல போறதுதான் சரியான வேயா இருக்கும். இப்போ 1 இயர்ல நாம கன்சிடர் பண்ணுவோம். சொல்லுங்கம்மா. கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டா போதுமா சார்? வெட்டாட்டி ஆன்லைன்ல ப்ரோ செஞ்சு கொள்ளிடும் மாதிரி இருக்குமா சார்? நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கும்போது 2 லெவல் முடிச்சிட்டீங்க, 3வது லெவல் ஈவன் அப்ராட் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க் யூ. அதுக்குரிய சிஸ்டத்தை நாங்க சொல்லி தரோம், என்ன செய்யணும், ரைட்? ஓகே. எனிவன் சார், செகண்ட் லெவல்ல சேர்த்து செய்யலாதா? செகண்ட் தேர்ட் லெவல்ல சேர்த்து செய்யலாதா? இல்ல, அதாவது டபிள்யூல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2 ரெண்டையும் நீங்க சேர்த்து செய்யலாம். லெவல் 2 வரைக்கும் கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்னா லெவல் 3க்கு போகும். ஏன்னா அது வந்து தனியே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்க போகும். ஏன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ங்கிறதால அதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு இடத்துல இருக்கிற பிரேக், அது நாம ஸ்டடி பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சொல்லுங்க. என்னமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து மேக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு செகண்ட் ஸ்டேஜ் செய்யறதுக்கு தான் இருக்கிறேன், அட்வான்ஸ் லெவலில் முடிச்சிருக்கனால காமர்ஸில். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சார் நான் எக்ஸாம் செய்யறதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மால்டிஸ்ல அக்கௌண்ட்ஸில். ஸோ அதனால சார் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தொடர இல்லாதா? தொடங்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ மீடியம் இப்போ கால் பண்ணி தான் நினைக்கிறேன், அவுட்டுக்கு திரும்பியும் கால் பண்ணிக்கிறோம். 2 மீடியம் சேர்த்து தான் கால் பண்ணிக்கிறோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். டோன்ட் வரி.
சார் நாங்க சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒன்றும் நாங்க செய்ய தேவையில்ல தானே சார்? இல்ல நாங்க செஞ்சு தருவோம். அதுல ப்ராசஸ் டாக்குமெண்ட் என்ன, அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த மீட்டிங் வந்து போடையில டாக்குமெண்டேஷன் என்னென்ன நீங்க டாக்குமெண்ட் செய்ய வேணும், என்னென்ன தர வேணும், எப்படி தர வேணும் எங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க டிஸ்கிரைப் பண்ணுவோம். டோன்ட் வரி, அடுத்த கட்டங்கள் போகும். நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப் டியூட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிடைக்குமா? எஸ், போத் லாங்குவேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தான் வரும், தமிழ் சொல்லுங்க. சார் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்குமா சார்? இப்ப இஷ்யூ நீங்க நான் ஒரு சஜஷன் சொல்றேன். ரைட், ஓகே. இப்போ எப்படி இருக்குது? How do you feel today? Today is better. இதுதான் எங்களோட லைஃப் கிளாஸ். பிசிக்கலும் இப்படிதான், ஆன்லைன் இப்படி. டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம். ஒரு விஷயம் நாங்க விளங்குதான்னு கேட்டு கிளியர் ஓம் சார் சாட்டிஸ்ஃபைட் டென்ஷன் தான் அடுத்த ஸ்டெப் போகும். அது இங்க இருக்கிற கல்ச்சர், அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கல்ச்சர். இப்ப இன்னைக்கு என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்களோ ஃபியூச்சர் அது இதை விட கிளியர், இதை விட பிசிக்கலாவும் ஜாயின் ஆகலாம் சார். நான் நட்டலஜன வாயினோம். எஸ், நீங்க அக்கரப்பத்துக்கு வரலாம். நீங்க வரலாம், உங்களுக்கு நியர் பிளேஸ் தான் வரலாம். ஓகே, ரெண்டு ஒரே விஷயம் சார், பிசிக்கலுக்கும் ஆன்லைனுக்கும் சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். சின்ன டிஃபரெண்ட். நீங்க ஃபைனான்ஸ் டிவிஷனை கண்டக்ட் பண்ணி போனீங்கன்னா அவங்க டே பண்ணுவாங்க விஷயம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சார், எஸ், டெல் மீ. தேர்ட் லெவல் எக்ஸாம் வந்து 4 சப்ஜெக்டையும் மொத்தமா போட்டு செய்யலாமா, இல்ல ரெண்டு மாதிரி போட்டு செய்யலாமா? இந்த முறை சஜஷன் கேட்டிருக்கிறோம். இது வரைக்கும் நீங்க வந்து இப்ப இந்த கிட்டத்தட்ட நடந்த ப்ரோக்ராம்ல நான் கேட்டிருக்கிறேன் சொன்னா, வளமே 4 சப்ஜெக்டையும் எழுதினா தானே நீங்க வந்து அலோட் பண்றீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 2 சப்ஜெக்ட் தான் எழுதணும்னாலும் 4 சப்ஜெக்ட்டுக்கும் காசை கட்டி அதுக்கப்புறம் சில நாங்க சில அந்த காசை கலந்துறதுக்கு சில குரூப் வழி சொல்றோம். சரி, மெடிக்கல் அப்படி எல்லாம் கொடுத்து காசை அப்படி கலத்தி எடுக்கிறது, அது 50% தருவாங்க. ஆனா இந்த முறை சஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நியூ சிலபஸ்ல வந்து அதுலயாவது 2 பாடத்தை சாய்ஸ் பண்ணி சார்ட்ல அப்படி செய்யற மாதிரி 2 பாடத்தையாவது சாய்ஸ் பண்ணி செய்யறதுக்கு அலோட் பண்ணுங்க, கன்சிடர் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. We'll see, right? We'll see. Okay. Sir. There are request on. Okay. Sir, இந்த கிளாஸ்ல வீடியோ திருப்பி பார்க்கிறதுக்கு தருவீங்களா சார்? Why not? தருவோம். டுடே உங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க. டுடே உங்களுக்கு அப்லோட் பண்ணா நீங்க பாருங்க. ஓகே, பாருங்க. ஓகே, சார். எஸ், சொல்லுங்க. நான் ஏல வந்துட்டு ஆர்ட்ஸ் தான் படிச்சேன். ஓகே. இப்போ AATCR ஐடியா வந்துட்டு பிரதர் உங்களோட WN இதெல்லாம் செஞ்ச மஹாசின் நானா? ஓகே, பிரதர். மஹாசின். ஓகே. அவரான் கன்சிடர் பண்ணாரு. இப்ப நான் 1ஐயும் 2ஐயும் சேர்த்து எனக்கு செய்ய இயலுமா? நான் ஏ லெவல் ஆர்ட்ஸ் காமர்ஸ் செய்ய இல்ல. நோ ப்ராப்ளம், செய்யலாம். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கெமிஸ்ட்ரி மட்டும் தானா இதை செய்யலாம், மற்ற ஸ்டூடெண்ட் செய்யலாம்னு ஒரு கேள்வி எழுப்பினா செய்யலாம். செஞ்சுட்டாங்க, செய்யலாம் இல்ல செஞ்சுட்டாங்க, முடிச்சிட்டு போயிட்டாங்க வெளியில. ஓகே, சரி, you can do it. Thank you. Welcome. சொல்லுங்க, வேற any questions? யூனிவர்சிட்டியும் செஞ்சு கொண்டு லெவல் 1 லெவல் 2 ரெண்டும் சேர்ந்து செய்யலுமா சார்? Why not? செய்யலாம். ஷூர். செய்யலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் எழுதிக்கிறாங்க, செகண்ட்ல எழுதிக்கிறாங்க. ஓகே சார். ஓகே, anyone? ஓகே, எல்லா கேள்விகளும் கேட்டு முடிஞ்சு. ஓகே, ஐ திங்க் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எதிர்பார்க்கல, 9:45 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி உண்மையாவே அப்ரிஷியேட். இப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். இப்படியான பெர்ஃபெக்டான ஒரு ஃபார்ட் ஸ்டூடெண்ட் தான் எங்களுக்கு வேணும். நீங்க தான் அதுக்கான சரியான ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி இருங்க கைஸ், எப்பவுமே இருங்க. நாங்க டைம் பார்த்து தான் படிக்கணும், டைம் பார்த்து தான் அச்சீவ் பண்ணணும், அது ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. ஸோ அதனால அப்படிலாம் இருக்காதீங்க. ஸோ ஷோல் த பெஸ்ட் அகைன். மீண்டும் சந்திப்போம். எதுவும் டவுட் இருந்தா குரூப்ல எந்த பர்சனல் நம்பர் நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க, டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. 077155868. லெவல் 1 2 3 3 கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இப்ப லேப்டாப் கொண்டு வேணுமா சார்? இல்ல பிசி. அதாவது மான், இப்ப நீங்க சிம்பிளா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க படிக்கிறேன்டா 1000 வழி இருக்கு. லேப்டாப் வாங்கி தான் படிக்கணும் இல்ல, ரைட்? டிவில கனெக்ட் பண்ணி படிக்கலாம்.
நாம சும்மா படம் பார்த்துட்டு இருக்கிற டிவியை நாம அதுக்கு யூஸ் பண்ணாம நம்ம படிக்கிறதுக்கு நல்ல வியூ வரும். நல்ல வியூ ஓப்பனாகவே விளக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிதான் ஐடியா கொடுக்கும். லேப்டாப் பார்க்கறதுக்கு வீட்டை கஷ்டப்படுத்தும். நீங்க உழைச்சி வாங்கி கொடுங்க, வீட்டை கஷ்டப்படுத்தாது ப்ளீஸ். உங்களால முடியும். இது இல்லை, இதுக்கு மேல செய்ய முடியும். சரியா? பல வீடுகள் கட்ட முடியும், பல எல்லாமே உங்களால அச்சீவ் பண்ணி. எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிட்டாங்க லைஃப்ல. பில்கேஸ் சின்ன வயசுல யோசிச்சு போறேன், நான் பெரிய ஒரு போலீஸ் வரேன் வரேன் இல்ல. அவருக்கு ஒரு நாள் கிடைச்ச அந்த கைடன்ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கை அதான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு ஒவ்வொருத்தரையும். ரைட்? அதனால எனக்கு லெப் இருந்தா தான் நான் படிப்பேன் அப்படி நினைச்சீங்கன்னா அது வேணும். அந்த ஐடியா வேணும். கிடைக்கிறத ஆயுதமா யூஸ் பண்ணுது. ஈவன் போன் தான் இருக்குன்னு சொன்னாலும் படிக்கிற பிள்ளைக்கு அது ஒரு பெரிய கொஞ்சம் கண் பார்வைகள் அந்த ஒரு பிரச்சனை சம்டைம் இருக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டிவி வேற வேற திங்ஸை யூஸ் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணுங்க. இப்படி படிப்போம். ப்ரொஜெக்டர் இப்ப லெப் கிட்ட போனீங்கன்னா 2 lakhs 3 lakhs அப்படி தேவைப்படும். நோ நீட். பிறகு நீங்க உழைச்சி வாங்க. உங்களோட கம்பெனி உங்களுக்கு தருவாங்க. டோன்ட் வரி. உங்களோட கம்பெனி உங்களுக்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அல்லது நீங்க வாங்குவீங்க. 1 month salary போகுது. ஓகே, வேற எனி क्वेश्चंस? நான் இது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது கைஸ். கம்ப்யூட்டர் அக்கவுண்டிங் அத அடிஷனல் நாலேஜ் அதை பத்தி நான் என்ன பேசல. அதெல்லாம் பேசுறதுக்கு போனாரோட பேசுவோம். நான் சும்மா இன்னைக்கு ஒரு பிரீஃப் காட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ், சொல்லுங்க. இந்த கிளாஸ் வந்து இடையில ஸ்ட்ரக் ஆயினு சார். இந்த வீடியோ திருப்பி போட்டு விடுங்க சார். யா ஷூர். யா, ஐ வில் ப்ரொவைட். நான் உங்களுக்கு டுடே அப்லோட் பண்ணிட்டு நான் சென்ட் பண்றேன். எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு என்ன ஐடியா, இலக்க நல்லா யோசிங்க. நான் எங்க போகணும், நான் யாரு, ஃபியூச்சர்ல நான் என்ன இருக்கணும் டிசைட் பண்ணுங்க. வெரி சிம்பிள், ரைட்? ஆனா டார்கெட் பண்ணிட்டா என்ன அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். டார்கெட்டை பண்ணி போட்டு நாம அதுல இருந்து விளையாட்டு நிக்கல. டார்கெட் பண்ணின மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நாங்க சந்திப்போம். தேங்க்யூ.